தேவனுடைய நாமத்தை குறித்து இந்த நாட்களிலே நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை தியானிப்பது என்பது அது ஒரு பாக்கியமான காரியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வேதத்துல ஒரு ஈசாக்கு பாருங்க, அவனை குறித்து நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவன் ஒரு தியானம் பண்ணுகிறதான மனுஷன். எதை தியானம் பண்ணி இருப்பான் ஈசாக்கு? அவனுடைய அப்பா ஆபிரகாமை குறித்து போன வாரத்துல நம்ம பார்த்தோம். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி சொல்றார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று தமது நாமத்தை குறித்து ஆபிரகாமோடு கூட கர்த்தர் சொல்றார். அப்ப பேசினது மாத்திரமல்ல, அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவனுடைய வாழ்க்கையில, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவருடைய வல்லமையை எப்படி விளங்க பண்ணினார், இதை குறித்து இந்த ஈசாக்கு அவன் தியானம் பண்ணி இருப்பான். முன்னோர்கள் சொன்னதான கர்த்தருடைய நாமம், அவர் வல்லமை உள்ளவர் அல்லவா, அவருடைய நாமத்தை, என் நாமத்தை கேட்பானேன், அது அதிசயம் என்று கர்த்தர் சொல்றார். அந்த அதிசயமான நாமத்தை ஈசாக்கு தியானம் பண்ணி இருப்பான். எவனுக்கு எப்படியோ, சில பேரு அந்த அதிசயமான நாமத்தை தியானிக்காமல் இருக்கிறதான உணர்வில்லாத இந்த ஜனங்க நடுவிலே ஈசாக்கு நினைத்திருப்பான், எனக்கு கர்த்தர் உணர்வை கொடுத்திருக்கிறீர். இஸ்மவேலை போல நான் அல்ல. அவன் கர்த்தருடைய மகத்துவங்களை தியானிக்காதவன், அவன் கர்த்தருடைய அதிசயங்களை தியானிக்காதவன். ஆனால் நானோ தியானம் பண்ணக்கூடிய வாக்குதத்தத்தின் பிள்ளையாக, அவன் ஒருவேளை மாம்ச சித்தத்தினாலாகிலும் புருஷனுடைய சித்தத்தினாலாகிலும் இந்த உலகத்துல பிறந்திருப்பான், தாய் தகப்பனுடைய விருப்பத்தின்படி. ஆனா ஈசாக்குக்கு தெரியும், என் அப்பா விரும்பியோ என் அம்மா விரும்பியோ அல்ல, நான் பிறந்ததே ஒரு அதிசயம். அந்த அதிசயமான அந்த நாமத்தை அவன் தியானம் பண்ணுகிறவன். சும்மா வெறும் வார்த்தையில அவன் தியானம் பண்றவன் அப்படின்னு விட்டுறக்கூடாது, அதை கொஞ்சம் தோண்டி பார்க்கணும். அவன் தியானம் பண்ணினான், ஈசாக்கு தியானம் பண்ணினான். சபைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய நாமத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் நீ தியானம் பண்ணுவாய் என்றால் நெக்ஸ்ட் லெவலுக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போவார். சும்மா இருக்கிற அடிமட்டத்திலேயே நீ இராதபடிக்கு ஒரு உன்னதமான அனுபவத்துக்கு, ஒரு மறுரூபம் அடைந்த ஒரு அனுபவத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போவார். எப்பொழுது இங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகளை இந்த காதுல வாங்கி அந்த காதுல நீ விட்டுட்டு உணர்வில்லாத நபராய் நீ இருப்பாய் என்று சொன்னா உன்னை கர்த்தர் அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியாது. இந்த வசனங்களை உன் மனதிலே வைத்து, மரியாளுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை எல்லாம் அவள் தன்னுடைய உள்ளத்திலே வைத்து அவள் தியானம் பண்ணினார். அதை தன் உள்ளத்திலே வைத்து சிந்தனை பண்ணினார். எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? உன் உள்ளத்துல இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, உன் இருதயம் தியானிக்கக்கூடிய இருதயமா இருக்கணும். உணர்வில்லாத ஜனங்கள் நடுவிலே, உணர்வில்லாத இருதயம் உள்ள மனிதர்கள் நடுவிலே நீங்களும் நானும் கர்த்தரை குறித்து தியானம் பண்ணுகிற இருதயத்தை தேவனிடத்திலிருந்து நாம் கேட்டு நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னார் நாம் ஆசீர்வாதமான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப ஈசாக்குடைய காரியம் எப்படிப்பட்டது? அவன் தியானம் பண்ணுகிறவன். எங்க அப்பா வயசாகி போயிட்டு, அவருக்கு 100 வயது உள்ளவர். எங்க அம்மா கிழவி 90 வயது நிரம்பினவள். இதுக்கு மேல அவர்களுக்கு பிள்ளை பிறக்கும் என்கிறதான நம்பிக்கையே இல்லாத நிலைமையிலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொன்ன அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என் தகப்பனையும் என் தாயையும் பலப்படுத்தி இந்த பூமியிலே என்னை பிறக்க வைத்தபடியினாலே அவரை நான் தியானிப்பேன், அவருடைய நாமத்தை நான் தியானிப்பேன். எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? ஈசாக்கு தியானம் பண்ணுகிற ஒரு மனுஷனாய் இருந்தான். அதனால பாருங்க, அவனுக்கு ஆசீர்வாதமான ஒரு குணசாலியான மனைவியை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு அநேகருக்கு வேஸ்டா கிடைக்கிறதுக்கு காரணமே அவன் வேஸ்டானவன். அப்ப நம்மை நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரே, என் புத்திக்கு ஏற்ற விதத்துலதான், என்னுடைய நிலைமைக்கு, என்னுடைய நிலை எப்படியோ அதற்கு ஏற்ற விதத்தில் தான் நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர். ஏன்னா என்னை உருவாக்குவதற்காக அதை நீ செய்திருக்கிறீர். என்னை நிர்மூலமாக்குவதற்காக அல்ல. அவர் நிர்மூலமாக்குகிற தேவன் அல்ல, அவர் நம்மை ஊன்ற கட்டுகிற தேவன். அப்ப எத்தனை பேர் அதனாலதான் நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பாதிக்கப்பட்டாலும், எத்தனை இழப்புகள், நஷ்டங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள் வந்தாலும் நாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீர் நீதி உள்ளவர், நீர் நியாயாதிபதி. அந்த நியாயாதிபதினா என்ன அர்த்தம்? ஒருவனுக்கு ஒரு விதத்திலும் மற்றொருவனுக்கு வேறு விதத்திலும் பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அப்ப ஆண்டவரே, என்னை உருவாக்க எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர்,
என்னை உருவாக்க இந்த சபையை கொடுத்திருக்கிறீர். என்னை உருவாக்க இந்த ஏரியாவில சேத்துவண்டை பகுதியில இந்த சபையை கர்த்தர் வைத்திருக்கிறீர். என்னை பொன்னை போட புடமிடுவதற்காக. பொண்ணு எப்படி புடமிடப்படும்? அக்கினிக்குள்ள போகும் பொழுதுதான் பொன் பிரைட்டா மாறும். நீங்களும் நானும் பிரைட்டா மாறணுன்றதுக்காக தான் இந்த சபைக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஏன் எங்களையே இந்த உங்கள் நடுவிலே, இந்த ஜனங்கள் நடுவிலே, பொல்லாத ஜனங்கள் நடுவிலே எங்களை கர்த்தர் வைத்திருப்பதற்கு காரணம் என்ன? அவர் எங்க மேல பிரியம் இல்லாமல் இருப்பதற்கு அல்ல, அவர் எங்கள் மேல் பிரியமாய் இருந்து நாங்கள் சுத்த பொன்னாய் மாற வேண்டும், இந்த மனிதர்கள் நடுவிலே நாங்கள் பொன்னாக விளங்க வேண்டும் என்பதற்காக தான் அக்கினிக்குள்ள கர்த்தர் கொண்டு போறாரு. அதற்காக நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்ப நாம் ஒன்று செய்யணும், ஆண்டவரே நீர் நீதி உள்ள தேவன், நீர் நியாயாதிபதி என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோத்திரம். குணசாலியான ஒரு பெண்ணை அவன் தியானம் பண்ணுகிற மனுஷனா ஈசாக்கு இருந்தபடியினால அவனுக்கு அருமையான ஒரு பெண்ணை, நல்ல குணலட்சணம் நிறைந்த நல்ல குணசாலியான ஒரு பெண்ணை மனைவியாக கர்த்தர் கொடுத்தார். நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். ஏன்? அவன் விதைகளை விதைக்கும் பொழுது அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தபடியினால. அதுவும் எப்படிப்பட்ட காலத்துல விதை விதைத்தான்? பஞ்ச காலத்திலே எல்லா இடங்களிலும் பயிர்கள் முளைப்பதற்கும் தானியம் விளைவதற்கும் வாய்ப்பே இல்லை. பஞ்ச காலத்திலே, கொடுமையான பஞ்ச காலத்திலே ஈசாக்கு விதை விதைத்த போது அதை 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார். அதற்கு காரணம் அவன் தியானம் பண்ணுகிற மனுஷனாக இருந்தான். அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்? கர்த்தருடைய நாமத்தை தியானம் பண்ணுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள். கரங்களை 2 கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எத்தனை பேர் நான் ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புறோம்? நீ கர்த்தருடைய, நான் சினிமா பாட்டை தியானிக்காத, சினிமா நடிகைய அவ அழக, அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவளுடைய அழகை உன் இருதயத்திலே இச்சியாதே. ஃபாதர் பாடுறது போல, கவர்ச்சி நாயகனே என் கண்களில் நிறைந்தவரே, அப்படி வந்துடணும். கன்னிகையின் அனுபவம் நமக்குள்ள வந்துடணும். ஒரு கன்னிகையின் மனம், ஒரு கன்னிகையின் அந்த 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 பரிசுத்தம் நமக்குள்ள வந்துடணும். இதுதான் என் கவர்ச்சி நாயகர். உன்னுடைய அழக மிஞ்சி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. என்னை வசியப்படுத்த, என்னை கவர்ந்து இழுக்க, என்னை சொக்கி இழுக்க, எனக்கு மை போட, என்னை மயக்க இந்த உலகத்துல உண்மை தவிர வேற யாருமே இல்லை. நீர் என்னை மயக்கி விட்டு, நீர் என்னை கவர்ந்து கொண்டீர். கவர்ச்சி நாயகனே என் கண்களில் நிறைந்தவரே என்று கர்த்தரை நமக்கு முன்னால நிறுத்தணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து அவருடைய வருகையின் நாளிலே இயேசு என்ன சொல்லுவார்? மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 25வது அதிகாரத்துல 31வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது, மனுஷகுமாரனாகி இயேசு தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதர்களோடு கூட அவர் இந்த உலகத்திற்கு வரும் பொழுது அவர் எங்க இருப்பாராம்? தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். இந்த உலகத்துல கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரவனும் சரி, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வராதவனும் சரி, கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவனும் சரி, கர்த்தரை தொழுது கொள்ளாதவனும் சரி, நீதிமானும் சரி, துன்மார்க்கனை, சகல ஜனங்களும் அவர் வரும் நாளிலே அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக எல்லாரும் சேர்க்கப்படுவார்கள். அப்பொழுது ஒன்று நடக்கும். மேய்ப்பனானவன் எப்படி செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அந்த ஜனங்களை கர்த்தர் பிரித்து, செம்மறி ஆடுகள்னா இந்த இடத்துல யார சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா நீதிமான்களை சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்களுக்கு அடையாளமாக செம்மறி ஆடுகள். நாம் எல்லாம் செம்மறி ஆடுகள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய ஆண்டவர் செம்மறியாக, பலியான செம்மறியாக, நமக்காக ஆட்டுக்குட்டியானவராக இந்த உலகத்திற்கு வந்தார். செம்மறி ஆடுகளுக்காக இயேசு ரத்தத்தை சிந்தினார். அதை பத்தி நான் கடந்த நாட்கள்லாம் எடுத்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? அப்ப நாம எல்லாம் யாரு? செம்மறி ஆடுகள். நம்ம மட்டும் இல்ல, இந்த குடியாத்தம் ஏஜி சபையில, சீயோன் கோட்டை ஏஜி சபையில் இருக்கிற இந்த கூட்டம் மாத்திரம், இந்த கூட்டத்துல யார் செம்மறி ஆடோ யார் வெள்ளாடோ யாமறியும் பராபரமே. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், எல்லாரும் செம்மறியாடா இருக்கணும் ஆண்டவரே, அவனை எப்படினாலும் செம்மறியாட்டா மாத்திடும் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். அப்படி நினைச்சுதான் ஜெபம் பண்றேன், அப்படி நினைச்சுதான் பிரசங்கம் பண்றேன். செம்மறியாடு இந்த சபையில மட்டும் இல்ல,
இன்னும் அநேகம் கர்த்தருடைய பார்வையிலே அருமையா இருக்கக்கூடியதான திருச்சபைகளிலே ஆண்டவர் செம்மறி ஆடுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய பண்ணையிலே எங்களை எல்லாம் வேலையாட்களை, இங்க ஆபேல் ஒரு ஊழியக்காரன், அப்படியே போனாக்கா வேற வேற சபைகள்ல ஒரு ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் வச்சு ஊழியக்காரனா இருக்கணும், அட்டூழியக்காரனா இருக்கக்கூடாது. தாம் பிள்ளைகளை கர்த்தருக்கு நேரா நடத்தணும். குடிகாரனா இருந்தா அவன் மேலதான் இடி விடும். ஊழியக்காரனுடைய பிள்ளை தருதலையா அலையுது அப்படின்னா அவன் போதிச்ச என்ன பயன், என்ன பிரயோஜனம்? அவ கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கிறது. ஆனா என் பிள்ளை கர்த்தருக்கு ஏற்ற விதத்துல வளர்றாளா? கர்த்தருக்கு ஏற்ற விதத்துல அவருடைய சுபாவம் இருக்குதா? கண்ணு வேற எங்க பாக்குதா? இத குறித்து கவனமா இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. இன்றைக்கு நீங்கெல்லாம் என் பிள்ளைங்க, உங்களை குறிச்சு நான் கவனமா இருக்கும். நீ ஒப்பு கொடுத்தா உன் மேல நான் கவனமா இருப்பேன். நீ சொல்றது சொல்லு பாஸ்டர், நான் செய்யறது செய்யறேன்னா போய் வா மகனே சொல்லி வெளியே அனுப்பி விட்டுருவேன். நம்ம யாரையும் கர்த்தர் தண்ணியை தெளிச்சு வெளியே அனுப்பக்கூடாது. நம்ம மேல கர்த்தர் கவனமா இருக்கணும். நம்ம ஒரு பிடிப்புக்குள்ள, கண்ட்ரோலுக்குள்ள இருக்கணும். நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். குட்டுகிற ஊழியக்காரனுடைய கண்ட்ரோலுக்குள்ள நீ இருப்ப அப்படின்னா எப்போதும் பயப்படுகிற கர்த்தருடைய பிள்ளையா இருப்ப. எப்பொழுதும் பயந்து இருக்கிறவன் பாக்கியவான். எத்தனை பேர் எப்பொழுதும் பயப்படணும்? அந்த பயம் நம்ம உடம்புல இருக்கணும். அவருக்கு பயப்படுகிற அந்த பயத்தினால நம்முடைய உடல் சிலிர்க்கணும். எத்தனை பேருக்கு சிலிர்க்குது? சபைக்குள்ள நுழையும் போதே இயேசு என்கிறதான நாமத்தை, இயேசுவின் ரத்தத்தை நீ நினைக்கும் பொழுதே உன் உடல் சிலிர்க்கும் என்று சொன்னா அவருக்கு பயப்படுற பயம் உன் உடம்புல இருக்குது. ஆகவே நீ எழுந்து முட்டிய போடுவ, கண்களை மூடுவ, உன் கண்கள் குலமாக மாறும், கண்ணீரால் நிரம்பும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அவருடைய நாமத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமானவர்களாக மாற்றுகிறார். செம்மறி ஆடுகளாக கர்த்தர் மாற்றுகிறார். அப்ப அவருடைய வருகையின் நாள்ல செம்மறி ஆடுகளை தம்முடைய வலது பக்கத்திலும், வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அந்த ராஜா தான் பரலோகத்தின் ராஜா. அந்த ராஜா நம்ம ஊர்ல இருக்கிற ராஜா கிடையாது. ஊர்ல இருக்கிற ராஜா ஊருக்கு தலைவரா இருக்கலாம். ஆனா நம்ம ராஜா பூமி அனைத்திற்கும் ராஜா. அவர் மகிமையின் ராஜா. அவருடைய பெயர் இயேசு ராஜா. கையை உயர்த்தி ஒரு நிலைய சொல்லாமா? அந்த ராஜா என்றால் ஆட்சி செய்கிறவர், ராஜா என்றால் அதிகாரம் உள்ளவர், ராஜா என்றால் ஆளுகை செய்கிறவர். இயேசு உலகங்களை படைத்து உலகங்களை ஆட்சி செய்கிறவர். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். இந்த உலகத்துல இருக்கிற சிங்காசனம் எல்லாம் 5 வருஷம் தான். அதுவே இப்ப ட்ரம்ப் உடைய சிங்காசனம் ஆடிக்கிட்டு இருக்குது. எந்த நேரத்துல சிங்காசனம் ஆட்சி கவிழுன்னு சொல்லி தெரியல. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற அதிகாரங்கள் நிலையானது அல்ல, நிரந்தரமானது அல்ல. சிங்காசனங்கள் நிரந்தரமானது அல்ல. ஆனா சங்கீதக்காரன் சொல்லும் போது தாவீது சொல்றான், தேவரீர் உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. நம்ம ஆண்டவர் நிரந்தரமானவர், அவர் நிலையானவர், அவர் என்றென்றும் ஆட்சி செய்கிறவர். அந்த ராஜா பிரித்தெடுக்கிறார். அவர் பிரிச்சா சும்மா சூப்பரா பிரித்தெடுக்கிறார். கல்லனை விட்டு வேறொரு கல்லனை பிரிச்சார் பார்த்தீங்களா? நம்ம ஆண்டவர் பிரித்தெடுப்பதிலே அவரை போல ஞானம் உள்ளவர் வேற யாருமே கிடையாது. உங்களை எல்லாம் கர்த்தர் பிரித்தெடுத்து கொண்டு வந்திருக்கிற நம்ம சபைக்கு யார் வேணும் அப்படின்றது நான் முடிவு பண்றது அல்ல, அவரே முடிவு பண்ணலாம். அவர் முடிவு பண்ணா அவன் சபையில இருப்பான். இவன் உனக்கு தகுதி இல்லை, இவன் உனக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னா அவன் சபைக்குள்ள வரமாட்டான். அவனை குறித்து நான் கவலைப்பட வேண்டியது அவசியம் கிடையாது. வந்தவர்களை குறித்து நான் சந்தோஷப்பட வேண்டும். நம்ம ஆண்டவர் கல்லனை விட்டு நல்லவனை பிரித்தெடுக்கிற தேவன். செம்மறி ஆடுகளை, வெள்ளாடுகளை விட்டு செம்மறி ஆடுகளை பிரித்து செம்மறி ஆடுகளை கொண்டு வந்து தம்முடைய வலது பக்கத்திலே கர்த்தர் நிற்க வைத்து, வாருங்கள். இததான் நான் எதுக்காக இதை எடுக்கிறேன்? கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவங்கள கர்த்தர் எங்க வச்சிருப்பாரு? தம்முடைய வலது பக்கத்துல வச்சிருப்பார். கை உயர்த்தி ஒரு நிலையை சொல்லாமா? அப்ப வலது பக்கத்துல நிற்கிற அந்த நீதிமான்களை பார்த்து இயேசுவின் வருகையின் நாள்ல ஆண்டவர் இப்ப கூட நம்மளை அங்கதான் வச்சிருப்பார். ஆண்டவர் அவருடைய வலது பக்கத்துல தான் வச்சிருப்பார். அவருடைய வலது பக்கத்துல வச்சிருக்கிறவங்க எல்லாம் நீதிமான்கள். ஆனா ஒரு நாளும் இடது பக்கத்துக்கு போயிடக்கூடாது. இப்போ துன்மார்க்கரை எல்லாம் கர்த்தர் எங்க வச்சிருப்பாரு? இடது பக்கத்துல நிறுத்தி வச்சிருப்பாரு. ஆனா அவன் எப்படினாலும் வலது பக்கத்துல வரணும்னு தான் ஆண்டவர் விரும்புறாரு. அதற்காக தான் நாம் ஜெபம் பண்றோம். எத்தனை பேருக்கு நான் சொல்றதான உபதேசம் புரியுது? அப்ப வலது பக்கத்துல நிற்கிறவர்களை பார்த்து இயேசு சொல்றாரு, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. உலகம் உண்டானது முதல்
உங்களுக்காக அப்போ கர்த்தர் பூமிய, வானத்தை எல்லாத்தையும் எத்தனை நாள்ல உண்டாக்குனாரு? 6 நாளைக்குள்ள எல்லாவற்றையும் உண்டாக்குனார். 6 நாள்ல உண்டாக்கப்பட்டதே அதிசயம், பிரமிக்கிறோம். உலகம் உண்டானது முதற்கொண்டு இயேசுநாதர் வந்து போய் 2020 25 வருஷம் ஆயிடுச்சுல்ல. இத்தனை வருட காலங்களாய் ஆண்டவர் நமக்காக உண்டாக்கி இருக்கிறதான, ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதான ராஜ்யம் என்பது எவ்வளவு பிரமிப்பாக இருக்கும். 6 நாள்லயே அவருடைய படைப்பு பயங்கரமா இருக்கும்னா, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இடி முழக்கம் போல ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எத்தனை பேர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கணும்? ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா தேவனுடைய நாமத்தை இப்பொழுதே நாம் தியானிக்க ஆரம்பிக்கணும். எப்பொழுது நம்மை சேர்த்துக் கொள்ளுவார், எப்பொழுது நம்ம ஜோலி முடியும், எப்பொழுது நம்முடைய கண்கள் நிரந்தரமாய் மூடுவோம் நமக்கே தெரியாது. எப்பொழுது நம்முடைய நிரந்தர படுக்கைக்கு போவோம் நமக்கே தெரியாது. ஆனா இப்பொழுது பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறதன, உங்களுக்கு செய்திகள், உங்களுக்கு உபதேசம், சத்தியம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்களிலேயே ஒரு தீர்மானம் எடுக்கணும். தேவனுடைய நாமத்தை நான் தியானம் பண்ணுவேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதா? புரியுறவங்க மட்டும் கையை வைத்து சொல்லுங்க. அப்போ நீ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னா நீ கர்த்தருடைய நாமத்தை தியானம் பண்ணணும். அப்ப தேவனுடைய நாமத்தை தியானம் பண்ணா என்னது? அவருடைய நாமத்தையே எப்ப பாரு சொல்லிக்கிட்டே இருப்பது அல்ல, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். அதனாலதான் இயேசு ஒரு வசனத்தை சொல்றாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 7ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்தை வாசி. பரலோகத்துல இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பவனே அல்லாம என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை. எத்தனை பேர் சொல்றது புரியுது? அதனாலதான் சொன்னேன், ஆண்டவருடைய நாமத்தை தியானிப்பது என்றால் கர்த்தருடைய பெயரை சொல்லிக்கிட்டே இருப்பதல்ல. என் பெயரை, என் தேவன் ஆகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. சில பேர் பிரச்சனையில மாட்டிட்டா, நான் யாருக்கு? கர்த்தருடைய பிள்ளை, இயேசு என்னுடைய தெய்வம், நான் கிறிஸ்தவன். உலக காரியத்துக்காக, ஆதாயத்துக்காக. என் மனைவி சொல்லுவா, எந்த கடைக்கு போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் நீ விலையை கம்மி பண்ணு, நாங்க ஒரு கிறிஸ்தவன்றதான பேரை உனக்கு ஆதாயம் வரணுன்றதுக்காக, உனக்கு பணம் கிடைக்கணுன்றதுக்காக அந்த பேரை பயன்படுத்தாத. நல்ல அருமையான வார்த்தை இல்ல? எத்தனை பேர் சொல்றது புரியுது? பயன்படுத்தாத. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அப்படிப்பட்டவனை கர்த்தர் தண்டியாமல் விடார். எப்ப பாரு கர்த்தாவே 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 இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்றதல்ல. இயேசு சொல்றாரு, என்னை அனுப்பின என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பது இல்லை. அப்படின்னா பிதாவின் சித்தம் எது? நாம் அவரை போலவே மாறணும். புரியலையா? மற்ற வழிபாடுகளுக்கும் மற்ற வழிபாட்டில் இருக்கிற ஜனங்களுக்கும் இயேசுவை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? மற்றவர்கள் சொல்ல முடியாது, தெய்வமே உம்மை போல் என்னை மாற்றும் சொல்ல முடியாது. ஆனா நாம் சொல்ல முடியும், இயேசுவே உம்மை போல் என்னை மாற்றும். அப்ப இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது எதற்காக? பிதாவை போல நம்மை மாற்றுவதற்காக. பிதா யாரு? அவர் பூரண பரிசுத்தர். அதனால்தான் அவர் சொல்லிட்டார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராய் இருப்பீர்களாக. எத்தனை பேர் அப்படி மாறணும்? அப்ப பிதாவை போல நாம் மாறுவதுதான் தேவனுடைய சித்தம். இப்ப நான் சொல்றத விளங்கி கொள்ளணும். அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல நாமும் இரக்கம் உள்ளவர்களாய் இருக்கணும். அவர் தயவுள்ளவராய் இருக்கிறது போல நாமும் தயவுள்ளவராய் இருக்கணும். ஆனா பாருங்க, ஒரு பக்கத்துல அவருடைய நாமம் பயங்கரமானவர். அவருடைய நாமத்தை குறித்து கடந்த நம்ம பார்க்கிறோம் வேதத்துல, அவர் எரிச்சல் உள்ளவர். அவருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர். அடுத்தது அவர் பட்சிக்கிற அக்கினி. நம்முடைய தேவனுடைய நாமம் தான் பாருங்க. அதனாலதான் அவர்கிட்ட விளையாடாது. விளையாடினா யாரெல்லாம் சபைக்கு வந்து விளையாடினானோ, யாரெல்லாம் பைபிள் காலேஜில் விளையாடினானோ, யாரெல்லாம் ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லி விளையாடினானோ, யாரெல்லாம் சர்ச்சில் விளையாடினானோ, நானும் பார்த்துருக்கிறேன். நான் கூட ஆரம்பத்தில் விளையாடி இருக்கிறேன்.
ஆனா ஆண்டவர் அறியாததற்கு முன்னால, அறியாமை உள்ள காலங்கள், சின்ன சிறு வயதிலே நான் அறியாமல் செய்த லீலைகள், பாவங்கள். ஆனா கர்த்தருடைய வசனம் எனக்கு போதிக்கப்பட்ட பிறகு தேவனுக்கு பயப்படுற பயம் என் உடலிலே வந்து விட்டது. என் சரீரத்தில் இருக்கிற அவயவங்களிலே அவருக்கு பயப்படுற பயம் வந்து விட்டது. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? இந்த பயம் நமக்கு இருக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பக்கத்திலே தேவனுடைய நாமம் எப்படிப்பட்டவர்? அவர் பயங்கரமானவர். அவருடைய நாமம் எப்படிப்பட்ட எரிச்சல் உள்ள நம்மளை பார்த்த உடனே ஆண்டவருக்கு சந்தோஷம் பொங்குதே. அவருடைய மனசுல சந்தோஷம் பொங்கணுமே தவிர எரிச்சல் ஆயிடக்கூடாது. நான் பிரசங்கம் பண்ணும்போது என்னை பார்த்து கர்த்தர் எரிச்சல் ஆகக்கூடாது. நீ பிரசங்கத்தை கவனிக்கும் போது, நீ ஆலயத்துக்கு வரும்போது உன் வரத்தை பார்த்து, உன் மேக்கப்பை பார்த்து, உன் உள்ளத்துல ஓடுறதான அந்த எண்ணத்தை பார்த்து கர்த்தர் எரிச்சல் ஆகக்கூடாது. நம்ம ஆண்டவருக்கு பெயர் பட்சிக்கிற அக்கினி. ரொம்ப காலம் அவர்கிட்ட விளையாட முடியாது. ஆரம்பத்துல சரி கொஞ்சம் பிடிப்போம், தண்டனையை கொடுப்போம், அடிப்போம், உதைப்போம், மிதிப்போம். ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்துல கர்த்தர் உருட்டுவார், பெரட்டுவார், அடிப்பார். அப்பவே நீ சுதாரிக்கல அப்படின்னு சொன்னா அவர் அவர் ஒரிஜினல் முகத்தை காட்டுவார். எத்தனை பேருக்கு தேவன் தமது மலர்ந்த முகத்தை எனக்கு காட்டணும்? அவருடைய கோப முகம் வேண்டாம். அவர் பட்சிக்கிற அக்கினி. அந்த அக்கினி ஆசீர்வாதமும் இருக்குது, அந்த அக்கினியில மரணமும் இருக்குது. பழைய ஏற்பாட்டுல நிறைய பேரை கர்த்தர் அடிச்சு அதே இடத்துல செத்தாங்க. ஏன் புதிய ஏற்பாட்டுல காலத்துல கூட அனனியா சப்பீரா 2 பேரும் மனைவி கணவன் 2 பேரும் ஒருமனப்பட்டு ஆவியானவருக்கு விரோதமா பொய் பேசினாங்க, பொய்யாக வாழ்ந்தாங்க. அவங்க விழுந்து அதே இடத்துல மடிந்தாங்க. 2 பேருக்கு ஒரே நல்ல மரணம் வந்தது. அதெல்லாம் இந்த நாட்கள்ல வரணும்னு நான் விரும்புறேன். நீங்க விரும்புறீங்களா? பழைய ஏற்பாட்டு காலத்துல ஓப்னியும் பினேகாசும் 2 பேரும் என்ன பண்ணாங்க? அந்நிய அக்கினியை எடுத்துட்டு பலிபீடத்துக்கு போனாங்க. தேவனுடைய ஆலயத்தில் தூபம் காட்டும்படியாக, பலி செலுத்தும்படியா போனாங்க. அவன் கொண்டு வந்தது அந்நிய அக்கினி. ஆனா கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி அவருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு வந்து அவர்களை பட்சித்தது. அவர்கள் செத்தார்கள். இது பழைய ஏற்பாடு. நான் நினைக்கிறேன் அந்த நாட்கள் இங்க வந்தா எவெல்லாம் பொய்யானவனோ அவனெல்லாம் சாகணும். அப்பொழுது ஜனங்களுக்கு பயம் பிடிக்கணும். இப்ப சபைக்கு வருகிற விசுவாசிங்க நடுவில் யாரெல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ, ரெட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ, அவங்க மேல அடி விழுந்தா மற்றவன் பயப்படுவான். இப்ப சில பேரை ஏன் இங்க பேரை சொல்லி கடிந்து கொண்ட அப்படின்னா, மற்றவன் பயப்படணும், நீயும் பயப்படணும். அவருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள வேணும். நம்ம ஆண்டவருடைய பெயர் பட்சிக்கிற அக்கினி. அந்த பெயரை நீ சரியா நீ புரிந்து கொள்ளணும். அவர் எரிச்சல் உள்ளவர், அவர் பயங்கரமானவர், அவர்கிட்ட விளையாடக்கூடாது, அவர் பட்சிக்கிற அக்கினி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா இதெல்லாம் பழைய ஏற்பாடு. இப்ப நான் சொல்றேன் பத்தியா, பயங்கரமானவர், அவர் எரிச்சல் உள்ளவர். இப்போ எரிச்சல் உள்ளவர் தான், அதுக்காக விளையாடக்கூடாது. அவர் பட்சிக்கிற அக்கினி, அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு, தேவனுடைய அன்பு, தேவனுடைய மனதுருக்கம், இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இயேசு என்ற பெயரிலே இந்த உலகத்திலே தெய்வம் இறங்கி விட்டார். 2 முகம் இருக்குது தேவனுக்கு. ஒன்று பட்சிக்கிற அக்கினி, பயங்கரமானவர், எரிச்சல் உள்ளவர். ஆனா இன்னொரு முகம் இருக்குது ஆண்டவருக்கு. அதை தான் இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துல நமக்கு காட்டுறாரு. அந்த முகம் என்னது? இரக்கம், தயவு, அன்பு, மனதுருக்கம், இதெல்லாம் நிரம்பி இயேசு என்கிறதான உருவத்திலே தெய்வம் நமக்கு இந்த உலகத்திலே அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். கையை உயர்த்தி ஒரு நிலைய சொல்லுவாங்க. அதனால நீ அவர்கிட்ட ஆளாட்டாத. ஆனா இன்னொரு பக்கம் இருக்குது, அவருக்குள்ளவே தான் இருக்குது. அவர் பட்சிக்கிற அக்கினி, அவர் பயங்கரமானவர், அவர் எரிச்சல் உள்ளவர். அவர் அந்த முகத்தை மறைத்து கொண்டு உனக்கு இயேசு என்கிறதான பெயரிலே மனதுருக்கம் உள்ளவராக உனக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அப்படின்னா இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசுவின் மூலமாக தேவன் நமக்கு புதிய உபதேசத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். பழைய உபதேசம் எப்படிப்பட்டது சகோதரி, சிஸ்டர், அம்மா கவனிக்கிறீங்களா? கண்ணை மட்டும் மூடக்கூடாது. ஆமா, ஏன்னா நீங்க எல்லாம் கவனிக்கக்கூடிய, கண்ணை மட்டும் மூடக்கூடாது. கண்ணை மூடனா அம்புட்டு கோபம் வரும் எனக்கு. ஏன்னா இது தேவனுடைய சமூகம். கண்ணை திறக்கிறது தான் தேவனுடைய ஆசீர்வாதம். நம்ம ஆண்டவர் கண்ணை மூடுறவர் கிடையாது, கண்ணை திறக்கிறவர்.
எத்தனை பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? குருடனுடைய கண்களை திறந்தார தவிர குருடனா மாத்தல. நம்ம எல்லாம் கர்த்தர் குருடனா மாத்தல. நம்ம எல்லாம் கர்த்தர் கண்களை திறந்து இருக்கிறார். கண் திறக்கப்பட்டவங்க எல்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கண்ணை திறந்து பார்க்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தருடைய உபதேசம் என்னது? மோசேயின் மூலமா கொடுக்கப்பட்டது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணை எடுத்தா கண்ணை எடுத்துரு, பல்ல உடைச்சா பல்ல உடைச்சிடு. இது பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசையின் மூலமா தேவன் கொடுத்த உபதேசம். ஆனா இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசுவின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான உபதேசம் என்னது? அன்பு, மனதுருக்கம், சகிப்புத்தன்மை, பொறுத்துக்கணும், சகிக்கணும், அன்பா இருக்கணும், மனதுருக்கமா இருக்கணும். உன் மனதுருக்கத்தை வீட்டுல வெளிப்படுத்தணும், உன் மனதுருக்கத்தை சபையில வெளிப்படுத்தணும், உன் வேலை ஸ்தலத்துல வெளிப்படுத்தணும். அன்பு, மனதுருக்கம், சகிப்புத்தன்மை, இதெல்லாம் புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசுவின் மூலமாய் நமக்கு கர்த்தர் போதிக்கிறார். ஒருவேளை கோவப்பட்டாலும், ஒருவேளை டென்ஷன் ஆனாலும், வார்த்தையை விட்டுட்டாலும் அடுத்த நிமிஷமே நமக்குள்ள அந்த மேய்ப்பனுடைய இருதயம், தகப்பனுடைய இருதயம் மிருகமா இருக்கக்கூடாது. சில பேரு எத்தனையோ நாள் பேசாம இருக்கான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்குள்ளோ சகிப்புத்தன்மை, நமக்குள்ளோ மனதுருக்கும், அன்பு, தயவு, அது நமக்குள்ள பெருகிக்கிட்டே இருக்கணும். நீ இயேசுவோடு ஒட்டினது உண்மை என்று சொன்னான். இது உன்னையே அறியாம உனக்குள்ள பெருகிக்கிட்டே இருக்கு. உனக்கு கீழே இருக்கிறவர்கள் மேல, உன்னோடு கூட வேலை செய்கிறவர்கள் மேல அந்த 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 உன்னை அறியாம பகையும், விரோதமும், எரிச்சலும், பொறாமையும் வருது. அப்படின்னா உனக்குள்ள பிசாசு உட்கார்ந்துட்டு இருக்கிறான்னு அர்த்தம். ஊழியத்திலையும் சரி, உலக பிரகாரமான காரியத்திலும் சரி, விசுவாசியும் சரி. இல்ல பாஸ்டர், அவர் மேல எனக்கு எரிச்சல் ஆகுது, அவர் மேல எனக்கு ஒரு பொறாமை, அவர் மேல எனக்கு ஒரு பகை, விரோதம், அது பெருகிக்கிட்டே இருக்குதுன்னா உனக்குள்ள பேய் இருக்குதுன்னு அர்த்தம். பாஸ்டர், எனக்கு ஆப்போசிட்டா, எனக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறவங்க கிட்ட கூட நான் அன்பாகவே நடந்து கொள்றேன். அவர் என்னை மன்னிக்கல, நான் அவரை மன்னித்துட்டேன். அவர் என்கிட்ட பேசல, நான் அவர்கிட்ட பேசுறேன். அப்படின்னா உனக்குள்ள இயேசு இருக்கிறார் என்பது நிச்சயம். இதுதான் சத்தியம். புரியலையா? புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு கூட்டம் ஆமேன்னு சொல்லுது. புரியாத என்னத்தான் பாஸ்டர் பேசுறாரோ தெரியலையே. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த இதுவரைக்கும் பேசின பிரசங்கம் எத்தனை பேருக்கு புரியுது? மனதுருக்கம், அன்பு, சகிப்புத்தன்மை, இதெல்லாம் இயேசுவின் மூலமாக புதிய ஏற்பாட்டு காலத்திலே தேவன், பிதாவாகிய தேவன் நமக்கு போதிக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அது மோசையின் மூலமா கொடுக்கப்பட்டது. அது அல்ல. அதான் இயேசு சொல்றார். வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 5வது அதிகாரத்துல 38 48 வசனம் வரைக்கும் நல்ல நிதானமா வாசிங்க. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனா இயேசு வந்து சொல்றாரு பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் வந்து உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. இது 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 அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இது சபைகள்ல போதிக்கிறது கிடையாது, தெரியுமா? இது சபைக்கு போதிக்கணும். இது என்ன உபதேசம்? கிறிஸ்துவின் உபதேசம். கிறிஸ்துவை உடையவன் தான் தேவனை உடையவன். கிறிஸ்துவின் ஆவி உள்ளவன் தான் கிறிஸ்து உடையவன். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி என்பது என்னது? அவர் போதிக்கிறதை செய்வதுதான் கிறிஸ்துவின் ஆவி. இப்ப அவர் என்ன போதிக்கிறாரு? தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். உன்னை ஒருவன் வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுக்கணத்தை திருப்பி கொடு. பாஸ்டர், இந்த காலத்தில் இது நடக்குமானா நடந்துதான் ஆகணும். இதுக்கு எத்தனை பேர் உடன்படுறீங்களோ அவங்க அடுத்த வாரம் சர்ச்சைக்கு வரலாம். பாஸ்டர், எனக்கு கோழையா மாத்திருவாரு போல இருக்கு. நான் இல்லை, வேத வசனம். இதுக்கு மட்டும் நீ கீழ்ப்படிஞ்சுன்னு வச்சுக்கிய, மேல் படிக்கு கற்றுக்கொண்டு வருவார். நீ வந்து தொடர்ந்து உன்னை, நானா வலிய சண்டைக்கு போக மாட்டேன், ஆனா வந்த சண்டைய விட மாட்டேன். நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டாதான் என் மனசு ஆறும். அது என்ன மனசுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. உள்ள பாம்பு இருக்கிறதான மனசு சீரும். கர்த்தருக்காக சீரலாம், சத்தியத்துக்காக சீரலாம். ஆனா அநியாயமா வாழறதுக்கும் மற்றவனை அபகரிக்கிறதுக்கும் சீரன் அப்படின்னா உள்ள பாம்பு உட்கார்ந்துட்டு இருக்குது அர்த்தம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இயேசு சொல்றாரு, தீமையோடு எதிர்த்து நிற்காத.
வலது கன்னத்துல அறைந்தா மறு கன்னத்தையும் திரும்ப கொடு. அப்புறம் உன்னோடு கூட வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உன் வங்கி உன் வஸ்திரத்தை எடுக்கணும்னு நினைக்கிறான். உன் அங்கியை விட்டுரு. வாசிங்கம்மா, தொடர்ந்து வாசிங்கம்மா. 1 மைல் தூரம் உன்னை அநியாயமா ஒருத்தன் வர பண்றான் அப்படின்னா, ஏன்டா என்ன அநியாயமா 1 மைல் தூரம் நடக்க வச்ச? அதுதான் உனக்கு சந்தோஷம். நீ என்ன மனுஷனா, மிருகமா? நீ அவன் கிட்ட நீ வாக்குவாதம் பண்ணாத. 1 மைல் தூரம் தானப்பா வர சொல்லி இருக்கிற, நான் 2 மைல் தூரமும் நடக்கிறதுக்கு நான் ரெடி. 1 அடி தானப்பா அடிச்ச, இன்னொரு அடியும் வாங்கறதுக்கு ரெடி. தீமையோடு நான் எதிர்த்து நிற்க மாட்டேன். நான் சாத்தானுக்கு தான் எதிர்த்து நிற்பேன். நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன். அல்லேலூயா. தீமை எனக்கு செய்யணும்னு நினைக்கிறேன், நான் எதிர்க்க மாட்டேன். அவர் எதிர்க்கவில்லை. அவர் தம்முடைய சத்தத்தை வீதியிலே கேட்க விடவில்லை, கூக்குரடவில்லை. நம்ம ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க இவர் சத்தத்தையே நான் கேட்க முடியல. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க இவங்க சத்தத்தையே நான் கேட்க முடியலையே. ஒரு ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, ஐயா நீங்க இங்கதான் இருக்கிறீங்களா, ஊர்ல தான் இருக்கிறீங்க? இதே இடத்துல தான், இதே வீட்டுல தான் இருக்கிறேன். ஒண்ணு கீழே பார்க்கலாம், இல்லைன்னா மேல பார்க்கலாம், இல்லைன்னா கடைக்கு போகும்போது பார்க்கலாம். சத்தத்தை வீதியில நான் துணிக்க பண்ண மாட்டேன். அந்த சத்தத்தை நான் உயர்த்த மாட்டேன். உன் பக்கத்தை வீட்டுல இருக்கிறவங்க சொல்லணும், இவங்க இருக்கிறதே தெரியலங்க. நான் சில நேரத்துல வீட்டுல டிவியை கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணுமா, பஸ் ஸ்டாப்ல உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆக போகுது. எப்படி தெரியுமா? அங்க உட்காந்துட்டு இருக்கிறவங்க எங்களை டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு நான் நினைக்கல. எல்லாம் எடுத்து போட்டுறது தான் இருக்குது. பிரச்சனைன்னு நினைச்சா எல்லாம் பிரச்சனை தான். எத்தனை பேர் சொல்றது புரியுது? இதெல்லாம் பிரச்சனையே இல்லப்பா. நான் பார்க்கிற பார்வை அது நல்ல பார்வை. சுத்தம் உள்ளவனுக்கு எல்லாமே சுத்தமா தான் இருக்கும். பிரச்சனையே கூட எனக்கு பிரபலமாய் மாற்றி கொடுக்க கர்த்தர் வல்லவர். அதுதான் இந்த குடியாத்தத்துல எனக்கு நடந்தது. அசல என்ன பெரிய பிரச்சனை தெரியுமா? ஆனா அதுலதான் என்ன கர்த்தர் பிரபலமா மாத்திட்டாரு. ஒரே ஒரு ஆள் எனக்கு விசுவாசி கிடைக்குமா என்னுடைய லட்சணத்துக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இத்தனை விசுவாசி ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார்னா என்ன கர்த்தர் பிரபலமாய் மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றது புரியுது? இதுக்காக வீராதி வீரனா இருக்கணும், ரொம்ப பெரிய பிரில்லியண்டா இருக்கணும். கர்த்தருடைய கிருபை உன் மேல இருந்தா போதும். கர்த்தர் உனக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தர் தருவார். எங்கேயோ போறதை இங்க திருப்பி அனுப்ப கர்த்தர் வல்லமை உள்ள தேவன். இதை கர்த்தர் செய்வார். உன் கண்கள் அதிசயப்பட்டு, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உன் கண்கள் அதை பார்க்கும். எத்தனை பேர் என் கண்களை பார்க்கணும், என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கணும். ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டிப்பாரு, உனக்காக கர்த்தர் வைராக்கியம் பாராட்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தீமையோடு எதிர்த்து நிற்காத. வாசிங்கம்மா, உன்னிடத்துல கேட்கிறவனுக்கு கொடு. உங்ககிட்ட கேட்கிறான்ல, போன் பண்ணும்போது ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு உதவி, உடனே ஒரு சந்தேகம், எல்லாம் இப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சா யாருக்குமே உதவி செய்யவே முடியாது. உதவி கொடுக்கிற இடத்துல நீ இருக்கிறனா அது வாக்கியமான காரியம். உதவி வாங்க, ஏன்னா இதெல்லாம் இந்த வசனத்தை இந்த பிரசங்கத்தை முழுவதுமா நீ புரிந்து கொள்ளும் போதுதான் ஆண்டவர் நம்மை குறித்து கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை நான் விளங்கிக் கொள்ள முடியும். புரியுதா? இப்ப எதை குறிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறேன்? கர்த்தருடைய சித்தத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய சித்தத்தை பேசுறதை விட்டுட்டு அவருடைய நாமத்தை சொல்லிட்டே இருக்கிறதல்ல, கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதல்ல. அவருடைய நாமத்தை தியானிக்கிறதுனா என்னது அர்த்தம்? அவருடைய நாமத்தை தியானிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவர் யார்? அவரை போல நான் மாறணும். அவர் தயால குணம் உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் மனதுருக்கம் உள்ளவர். அவரை போல நானும் மாற வேண்டும். அவருடைய சுபாவங்கள் எனக்குள்ளும் வர வேண்டும். என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு கிறிஸ்துகிட்ட நாம் கேட்டா, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு கர்த்தர் சமீபமா இருக்கணும்? அப்ப உண்மையாய் கர்த்தரை நோக்கி மனதுருக்கத்தோடு கூப்பிடும்போது கர்த்தர் சமீபமா வராரு. அதுபோல நம்மிடத்துல கூட உண்மையா ஏதாகிலும் இவரிடத்துல உதவி கிடைக்குமா, என் தேவை சந்திக்கப்படுமா, எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குமா, என் உள்ளத்தை இளைப்பாற இவரால முடியுமா அப்படின்னு யாராகிலும் உங்ககிட்ட வருந்தி ஒரு உதவிக்காக வரும்போது உன்னிடத்துல கேட்கிற எவனுக்கும் கொடு. உன்கிட்ட கடன் வாங்கணும்னு விரும்ப, அதுக்காக வட்டிக்கு வாங்கி கொடுத்துறாத.
மத்தவங்க கிட்ட கடன் வாங்கி கொடுக்க உங்ககிட்ட இருக்குன்னு நினைச்சுதான் கர்த்தர் அவனை உங்ககிட்ட அனுப்புறாரு. புரியுதா? ஐயா என்கிட்டயே இல்லையே அப்படிப்பட்டவங்க கிட்ட கர்த்தர் அனுப்ப மாட்டார். ஒருவேளை யாருன்னா கேட்டா உன்னை நீ ஆராய்ந்து பார். வழிகிறது இருக்குதா எடுத்து கொடு. இல்ல நிரம்பி இருக்குதா எடுத்தா கொஞ்சம் குறைவுபடும் சொல்லி தெரியும்ல கொடு. ஒண்ணுமே பாத்திரத்துல இல்லையா நீ கொடுக்கிறதுக்கு நீ பிணைப்படாத. புரியுதா நான் சொல்றது? புரியுதா புரியலையா? நீங்க நீங்க ஆன்சர் பண்ணணும். புரியுதா நான் சொல்றது? யாருக்கு பாத்திரம் அறிஞ்சுதான் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும்ன்றத கர்த்தர் நமக்கு சொல்லி தருவார். ஆண்டவர் நமக்கு போதிப்பார். உன்னிடத்துல கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னிடத்துல கடன் வாங்கணும்னு சொல்லி விரும்புறான் பத்தியா, அவனுக்கு முகம் கோணாத. உடனே முகம் கோணிடுறது அப்படி வரக்கூடாது. முகம் கோணாத. வாசிங்கம்மா. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன்னுடைய சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனா இயேசு அப்படி டோட்டலா மாத்துறாரு பாருங்க. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகம் இப்படிதான் வாழணும்னு அது நினைக்கும். ஆனா ஆண்டவர் அதற்கு எதிராக நம்மை வாழ வைக்கிறதான தெய்வம். நீங்க இதை கேள்விப்பட்டிருக்கிறீங்க. உங்க சத்துருக்களை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஆனா இயேசு சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை எப்படி இது முடியுமா? உலக ஜனங்களால முடியாது. இயேசு இல்லைன்னா முடியாது. ஆனா இயேசு இருந்தா முடியும். நீங்க எல்லாம் ஆமேன்னு சொல்றது கொஞ்சம் கம்பீரமா சொல்லணும். தூங்குறவங்க மாதிரி சொல்லக்கூடாது, இல்ல செத்து போனவங்க மாதிரி சொல்லக்கூடாது, இல்ல பிரேத கல்லறையில அகப்பட்டு அடைப்பட்டவங்க மாதிரி சொல்லக்கூடாது. உயிரோடு இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் சத்துருக்களை சிநேகிப்பாயாக. அந்த வார்த்தை எவ்வளவு அருமையான வார்த்தை. உங்கள் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதி. யார்தான் உங்களை சபிக்கிறானா, நான் ரிட்டன் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இது பேசுவதற்கும் கேட்பதற்கும் இது எளிதாக இருக்கும். ஆனா நடைமுறைக்கு வருவது இது கடினம் தான். ஆனா கர்த்தர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் எதுவுமே கடினம் அல்ல. எல்லா கடினத்தையும் லகுவாக மாற்றி கூட இயேசு சொல்றாரு இல்ல, என்கிட்ட வா. அவர்கிட்ட தான் கூப்பிடுறாரு, என்கிட்ட வா, கற்றுக்கொள், என் நுகத்தை உங்க மேல் ஏற்றுக்கொள். என் நுகம் எப்படி இருக்கும்? மெதுவா. என் சுமை எப்படி இருக்கும்? லகுவா இருக்கும். நான் சாந்தமும். கையை உயர்த்த கம்பீரமா ஒரு அல்லேலூயா. இயேசுவை போல சாந்தம் உள்ளவரை இந்த பூமியில பார்க்கவே முடியாது. இயேசுவை போல மனத்தாழ்மை உள்ளவரை இந்த பூமியில பார்க்கவே முடியாது. தெய்வம் மனத்தாழ்மையாய் அவர் நம் நடுவிலே அவருடைய மனத்தாழ்மையை, அவருடைய சாந்தத்தை தேவன் நமக்கு போதிக்கிறார். அந்த சாந்தம், மனத்தாழ்மை என்கிறது ஒரு நுகம், அது ஒரு பாரம். அதை நீ உன் மேல ஏற்றுக்கொண்டா இயேசு சொல்றாரு, அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எத்தனை பேருக்கு உன் இருதயத்துல உன் ஆத்துமாவுக்கு எத்தனை பேருக்கு இளைப்பாறுதல் வேண்டும்? இதை ஏற்றுக்கொள். எரிச்சல் அடையாத, கொந்தளிக்காத, மூர்க்கம் அடையாத. மனிதர்கள் அப்படிதான் இருப்பாங்க, உறவினர்கள் அப்படிதான் இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரர்கள் அப்படிதான் இருப்பாங்க, உன் கூட வேலை செய்யறவங்க அப்படிதான் இருப்பாங்க, மேல் அதிகாரிகள் அப்படிதான் இருப்பாங்க. யாரும் நற்கிரியைகளுக்கு அல்ல, அவர்கள் துர்க்கிரியைகளுக்கே அவர்கள் காரணர்களா இருக்கிறார்கள். பதவியில இருக்கிறவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது, அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரே அந்த தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறான். தீமையோடு எதிர்த்து நிற்காதே. அதிகாரமா உனக்கு மேல இருக்கிறாரா? ராஜாவா? பட்டணத்துல ஒரு தலைவரா? உனக்கு மேல அதிகாரியா? டீச்சரா? பாஸ்டரா? அப்பா அம்மாவா? நீ எவ்வளவு வளர்ந்த ஆளா இருந்தாலும் அந்த பதவிக்கு நீ எதிர்த்து நிற்காத, அந்த அதிகாரத்துக்கு நீ எதிர்த்து நிற்காத. அப்படிப்பட்டவனோடு கூட கர்த்தரை எதிர்த்து நிற்கார். கர்த்தர் நமக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், உன்னை சபிக்கிறவர்களை நீ ஆசீர்வதிக்கணும். எத்தனை பேருக்கு இது 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 எத்தனை பேருக்கு இதை கற்றுக்கொள்றீங்க? வேற மாதிரி மாறிடாதீங்க. இப்படி சொல்றேன், கலவரத்தை தூண்டும்படி நான் போதிக்கல, பிளவுகளை ஏற்படுத்தும்படி நான் உங்களுக்கு போதிக்கல. சாந்தமா இரு.
அமைதியா இரு, தாழ்மையா இரு, மனத்தாழ்மையா இரு. இதையெல்லாம் சபையிலிருந்து உனக்கு போதிக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்தினால, என் நாமத்தினால என் ஊழியக்காரனை நீ ஏற்றுக்கொண்டு அவனுக்கு ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் அதனுடைய பலனை நீ அடையாமல் போடு. தண்ணியை கொடுத்தாவே உனக்கு பலன் அப்படின்னா, காணிக்கை கொடுத்தாவே உனக்கு பலன் அப்படின்னா, அவன் சொல்ற வார்த்தையை நீ ஏற்றுக்கொண்டா எத்தனை பலனை கர்த்தர் உனக்கு தருவார். உன் நன்மைக்காக, நீ சாவக்கூடாது என்பதற்காக, பாதியில நீ போயிடக்கூடாது என்பதற்காக, நீ நீடுடி வாழ வேண்டும், தீர்க்காயுள் உள்ளவனாய் நீ இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். இந்த போதகம் இது ஞானமுள்ள போதகம். அந்த ஞானமுள்ள போதகத்தை ஊழியக்காரனுடைய நாவிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜனங்கள் எல்லாம் இங்கே வரும்போது எதை தேடுகிறார்கள்? ஊழியக்காரனுடைய வாயிலே உதடுகளிலே அவர்கள் சத்தியத்தை தேடுறாங்க, ஞானத்தை தேடுறாங்க. எத்தனை பேர் அப்படி தேடி வரும்? அப்படி தேடி வரவங்க எல்லாம் கம்பீரம் ஒரு அலையிலேயே சொல்லு. வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கவனி. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். செவிட்டு விரியன்களா இருக்கக்கூடாது. பாம்பாட்டிகள் என்னதான் வினோதமாய் மகுடி ஊதினாலும் அதை கேட்கக்கூடாது. செவிட்டு விரியன்களைப் போல நீ இருக்கக்கூடாது. என் காதை கர்த்தர் திறந்து விட்டார். நான் எப்பொழுதெல்லாம் இந்த இடத்திற்கு வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். 1ஆம் தேதி நம்ம கவனித்தோம், வார்த்தையை கேட்டோம். உன் காதுகளை, உன் செவிகளை சாய்த்து என்னிடத்துல வா, கேள், அப்பொழுது உன் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக நான் ஏற்படுத்துவேன். எத்தனை பேருக்கு நித்திய உடன்படிக்கை வேண்டும்? எத்தனை பேருக்கு தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை வேண்டும்? காத சாட்சி வா. காது வீட்டுல வச்சுட்டு வந்துடாத. காது சினிமாவுக்கு கொடுத்துறாத. காது அரசியல்வாதிக்கு கொடுத்துறாத. காது ஊழியக்காரனுக்கு கொடுத்து என் காதுல ஓதுங்க, என் காதுல பேசுங்க, என் மனதோடு பேசுங்க, என் செவிகளோடு பேசுங்க அப்படின்னு வந்தா உன் கூட கர்த்தர் பேச வல்லவரா. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற தேவன். பேசாத கல்லோ மண்ணோ அல்ல, மரமோ அல்ல. பேசாத என்னையே கர்த்தர் பேச வச்சிருக்கிறார்னா, ஹெட் மாஸ்டர் வந்திருக்கிறார், மாஸ்டருங்க வந்திருக்கிறாங்க, டீச்சருங்க வந்திருக்கிறாங்க, அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. அவங்க தான் பேச்சாளர்கள். நான் பேச்சாளன் அல்ல, நான் கல்லாதவன், நான் படிப்பறிவில்லாதவன். ஆனா என்னையும் இந்த கல்விமான்களை உட்கார வைத்து, உங்களை தரையில சீமான்களை உட்கார வைத்து, மூடனான என்னை அவருடைய பாதத்தை பிடிக்க வைத்து இங்கிருந்து கர்த்தர் பேச வைக்கிறார்னா, தேவனுடைய அதிசயத்தை தியானித்து நான் பேசுறேன். புரியலையா ஜோஷுவா? புரியுறதெல்லாம் கையை உயர்த்தி ஒரு அலையா சொல்லு. இன்னும் கம்பீரம் ஒரு அலையா சொல்லு பார்க்கலாம். இத நீ சரியா புரிந்து கொள்ளணும். இந்த உபதேசம் வேற எங்கேயும் கிடைக்காத உபதேசம் ஆண்டவர் நமக்கு தருகிறார். என்ன வார்த்தை? உங்களை சபிக்கிறவர்களை, இதுல தாங்க ஆசீர்வாதமே இருக்கு. நீ நாம ஆண்டவர் சபிப்பதற்காக அழைக்கவில்லை, ஆசீர்வதிப்பதற்காகவே அழைத்தது. எத்தனை பேர் நான் ஆசீர்வதிக்கணும்? ஆசீர்வதிப்பது என்பது என் சுபாவம் அல்ல, என் ஒரிஜினல் வேற. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பாஸ்டர், என் ஒரிஜினல் வேற பாஸ்டர், என்னுடைய சுபாவமே வேற பாஸ்டர். ஆனா இங்க இந்த உபதேசத்தை கேட்டு நான் பெருமை பிடிச்சுவேன், நான் அகங்காரம் உள்ளவன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் என் அகங்காரத்தை கர்த்தர் அகற்றி, என் பெருமையை கர்த்தர் அகற்றி, எனக்கு கர்த்தர் தாழ்மையை ஆண்டவர் போதித்திருக்கிறார்ன்றவங்க மட்டும் வலது கையை உயர்த்தி ஒரு நிலையை சொல்லுங்க. இன்னும் கம்பீரமா ஒரு நிலையை சொல்லுங்க. ஆண்டவர் நம்மோடு பேசுறாரு. என்ன பேசுறாரு? உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. வாசிங்கம்மா தொடர்ந்து. உங்களை பகைக்கிறான் பத்தியா, அவனுக்கு நீ நன்மை செய். உங்களை நிந்திக்கிறான் பத்தியா, உங்களை துன்பப்படுத்துறான் பத்தியா, அவங்களுக்காக ஜெபம் பண்ண. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்காக? அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏசப்பா யாருக்காக ஜெபம் பண்ணாரு? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது. யாருக்காக ஜெபம் பண்ணாரு? அவரை ஆணி அடிச்சாங்களே கைகள்ல, அவருடைய முகத்துல காரி கூறு துப்புனாங்களே, அவருடைய தாடி மயிரை பிடுங்கினாங்களே, அவருடைய முதுகெல்லாம் சாட்டையினால கிழித்தார்களே, விழாவில ஈட்டினால குத்தினாங்களே, கோலினால தடியில தலையில அடிச்சாங்களே, முள்முடி சூட்டினாங்களே, வேசியின் மகனே அப்படின்னு சொன்னாங்களே இயேசுவை பார்த்து, பிசாசு பிடிச்சவனே அப்படின்னு சொன்னாங்களே இயேசுவை பார்த்து. அவர் ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா நம்ம ஏமாத்துறோம். எத்தனை பேர் சொல்றது புரியுது? பச்சை மரத்துக்கே அந்த பாடுனா பட்ட மரமாகி நமக்கு என்ன பாடு?
பரிசுத்தமான பாவம் இல்லாதவருக்கே அப்படின்னா முற்று முழுவதும் பாவத்துல பிறந்த நமக்கு என்ன பாடு? கர்த்தரு நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறார். கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இடி முழக்கம் போல அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு தன்னை துன்பப்படுத்துவர்களுக்காக, தன்னை நிந்திக்கிறவர்களுக்காக, தன்னை உபத்திரவப்படுத்துவர்களுக்காக சாஃப்டா சும்மா ஸ்வீட்டா ஜெபம் பண்ணாரு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். நான் நன்மை செஞ்சேன், வயிறார உணவளித்தேன், செவிடு தன்மையை அகற்றினேன், காது கேட்க வைத்தேன், ஊமையை பேச வச்சேன், குஷ்டரோகியை தொட்டேன், சுஸ்தமாக்கினேன், அற்புதங்களை செஞ்சேன். ஆனா என் நன்மைக்கு பதிலா அவங்க எனக்கு தீமை செய்யறாங்க, தெரியாம செய்யறாங்க. அதை மன்னி. தீமைக்கு யார், நன்மைக்கு யார் தீமை செய்வான் தெரியுமா? 3 சுபாவம் இருக்குது. நல்லவனுக்கு நல்லவன், இத மனுஷன். புரியுதா? நன்மை செய்யறவனுக்கு தீமை செய்யறவன் அவன் பிசாசு. தீமை செய்யறவனுக்கும் நன்மை செய்கிறவன் அவர்தான் தேவன். இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? இது இது இதுதான் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று அவரை ஏற்றுக்கொள்ள என்னை தூண்டினது. இயேசுதான் மெய்யான தெய்வம். எப்படி? நன்மை செய்யறவனுக்கு ரிட்டன் நன்மை செய்தா மனுஷன், நன்மை செய்யறவனுக்கு தீமை செய்தா பேய். ஆனா தீமை செய்யறவனுக்கு நன்மை செய்தா அது தெய்வம், அது இயேசு. கையை உயர்த்த அல்லேலூயா சொல்லாமா? அவர் செய்தார், அவர் போதித்தார், போதித்தது போலவே செய்தார். இயேசு சொன்னார், இவர்கள் தாங்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாம செய்யறாங்க, இவர்களுக்கு மன்னியும். இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். வாசிங்கம்மா. இப்படி இப்ப வாசிச்சாங்க பத்தியா? இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுட்டவங்க எல்லாம் கையை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்க. நோட்ஸ் எடுத்துட்டவங்க எல்லாம் கையை உயர்த்த ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி இப்போ வாசிக்கப்பட்ட இப்படி செய்கிறது, இப்படி செய்வாயானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு நீங்கள் புத்திரராய் இருப்பீர்கள். அவர் எப்படிப்பட்டவர்? வாசிங்க. அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பொழிய பண்ணுகிறார். ஏம்மா, நீங்க உங்களை சிநேகிக்கிறவங்களே ரிட்டன் நீங்க சிநேகிப்பீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரர்கள் பாவிகள் கூட அப்படி செய்யறார்கள் அல்லவா? உங்க உடன்பிறப்புகளையே கொஞ்சிக்கிட்டு இருந்தா யார்? சில பேர் அப்படியே உடன்பிறப்பு மேல பொங்கும் பாசம். ஏம்மா, அந்த பாசத்தை விடுமா, அதையே நீ ஒட்டிக்கிட்டு இருந்தீனாக்கா அதனால உனக்கு பிரயோஜனம் இல்லை. வாசிங்க. அதனால நீங்க விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரர்கள் பாவிகள் அப்படி செய்யறாங்க. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பூரண சற்குணர்னா என்ன அர்த்தம்? இரக்கம் உள்ளவர்களாக, ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் உதவி செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். என் சொந்தம், என் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்டு, என் நண்பன், என் நண்பி, என் உடன்பிறப்பு, என் தகப்பன். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் என்னிலும் அதிகமா தன் தகப்பனையோ தன் தாயையோ தன் சகோதரனையோ தன் சகோதரியோ நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. புரியுதா? ஆண்டவர் சமாதானத்தை உண்டு பண்ணார் வந்தார் நினைக்கிறீங்க? இல்ல, பிளவு, பிரிவினை. பிரிவினை. எத்தனை பேர் அந்த பிளவை ஏற்றுக்கொள்றோம்? அப்ப பிளவை, பிரிவினையை கர்த்தர் எங்க கைய வைக்கிறாரோ அதற்கு நாம் நம்மை ஆண்டவரே எங்க நான் இருக்கக்கூடாதோ அங்கிருந்து கரெக்டா என்ன துண்டிங்க. நீ துண்டித்தா அது ஞானமா இருக்கும். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி அவைகளை எடுத்து தன் செட்டைகளின் மேல் சுமப்பது போல கர்த்தரே அவனை எத்தனை பேர் கர்த்தரே சுமத்தணும்? உடன் பிறப்போட பின்னி பிணையாத. தாய் பாசம், தகப்பம் பொங்காத. அவங்களை நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்து.
அந்த அந்த கூட்டை கலைக்கிற கர்த்தரிடத்துல உன்னை நீ ஒப்பு கொடுப்பாய்னா வேற எவனோ உன்னை ஆதரிப்பான் அல்ல, கர்த்தரே உன்னை ஆதரிப்பான். கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி அவைகளை எடுத்து தன் செட்டைகளின் மேலே சுமப்பது போல கர்த்தர் ஒருவரே அவனை சுமந்தார். அவன் தான் யாக்கோபு. யாக்கோபை எந்த தகப்பனும் சுமக்கல, எந்த தாயும் சுமக்கல. தாய்ப்பாசம் நிறைய. அம்மாவுக்கு யாக்கோபுனா ரொம்ப பிடிக்கும். ஆனா போய் வா மகனே, உன் சகோதரன் ஏசாவனுடைய கோபம் தணிந்த உடனே உன்னை கூப்பிடுவேன். ஆள் அனுப்பி. கூப்பிட்டாலா படும்பாவி? பாதகத்தி கூப்பிட்டாலா? கூப்பிடலையே. அப்ப அவனை ஆதரிச்சது யாரு? தாய் அல்ல, அவனை ஆதரிச்சது கர்த்தர். புரிஞ்சவங்க எல்லாம் கம்பீரமா ஒரு அலையிலேயே சொல்லுவாங்க. அதனால தாய் தகப்ப எல்லாம் நான் பிளவை உண்டு பண்ண, இயேசுவோடு ஒட்டிக்க, மற்றவர்களிடத்திலிருந்து பிளவை ஏற்படுத்த இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒப்புரவாக்குதலின் ஊழியம். சில பேர் தான் பிள்ளை என்ன படும் பாவியா இருந்தாலும் அவனுக்கு விழுந்து விழுந்து சோறு போடுறது, அவன் கொடுக்குற பணத்தையெல்லாம் வாங்குதே. உன் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியம் இல்லைல்ல, நீ கொடுக்குற பணமெல்லாம் அருவருப்புடான்னு தூக்கி அவன் மூஞ்சிலேயே போட்டா நீ உண்மையான தாய். கர்த்தர் உன்னை நேசிப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ என்னதான் பாவம் பண்ற மகனை, நீ ஆண்டவரை தேடாம கூட வாழ்டா, ஆனா உன் பணம் தான் எனக்கு வேணும் அப்படின்னா அவன் நல்லவ கிடையாது. நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இதுல கூட ஒரு வைராக்கியம் இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்றதுக்கு அர்த்தமே கிடையாது. அப்படிப்பட்டவங்களை கண்டுபிடிச்சிக்கலாம். இது டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் உண்மையா வாழணும், எத்தனை பேர் ஒரிஜினலா வாழணும். டூப்ளிகேட்டா வாழறவங்க எல்லாம் சீக்கிரமா சபையிலிருந்து போயிடும். ஆனா ஒரிஜினலா இருக்கிறது ஆண்டவருடைய வருகை மட்டும் இருக்கும். திடீர்னு மூஞ்சி காட்டும் சபையில, திடீர்னு காணாது. அந்த இடம் பார்த்தா திடீர்னு காலியா இருக்கும், திடீர்னு பார்த்தா வந்து உட்காரும். அது எப்ப வருது எப்ப போகுதுன்னு நமக்கே தெரியாது. இதெல்லாம் டூப்ளிகேட். ஒரிஜினலா நம்ம வாழணும்னு கர்த்தர் விரும்புறாரு. ஆமான்றவங்க எல்லாம் கையை உயர்த்தலையே சொல்லுங்க. வாழ்ந்தா ஒரிஜினலா வாழணும். நான் டூப்ளிகேட்டா வேஷமே போடக்கூடாது. நான் உண்மையா வாழணும், நான் நிஜமா வாழணும், நிஜஸ்தனா வாழணும். ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தலையே சொல்லுங்க. கம்பீரம் ஒரு நிலையை சொல்லுங்க. அவரை போல பூரண சற்புணராய் வாழணும். அவர் இரக்கம் உள்ளவர். அதே போல அவர் சோத்திரம் உதவி செய்கிறவர் நமக்கு. நாமும் ஏழைகளுக்கும் எளிய சகோதரனுக்கே அல்ல, உடன்பிறப்புகளுக்கே அல்ல, தாய் தகப்பனுக்கே அல்ல, கொடுத்தா ரிட்டர்ன் வராதுன்னு நினைக்கிற பத்தியா அவங்களுக்கு உதவி செய்யும். அதனால ஆண்டவர் சொல்றாருல்ல, பிச்சைக்காரர்ல உன் வீட்டுல ஒரு விசேஷம் நடந்தா மூடர்களை, முடவர்களை, குருடர்களை, சப்பானிகளை அவங்களெல்லாம் அழைத்து என்ன பண்ண. ஏன்னா அவன் எந்த ப்ரோக்ராமும் பண்ண மாட்டான், உன்னை கூப்பிடவும் மாட்டான். இப்ப நான் சோறு போடுறேன்ல நண்பனே, உன் வீட்டுல நீ சோறு போட்டா நான் வந்து சாப்பிட்றேன், என் வீட்டுல சோறு போட்டா நீ வந்து சாப்பிடு. இதனால என்ன பிரயோஜனம்? யார் ரிட்டர்ன் உனக்கு சோறு தர மாட்டாங்களோ, யார் உனக்கு ரிட்டர்ன் பணம் தர மாட்டாங்களோ அவங்களுக்கு உதவி செய். கொடுத்தா சந்தோஷம், கொடுக்கலனாலும் சந்தோஷம். அந்த மனநிலை இருக்குதா? அந்த மனப்பான்மை இருக்குதா? இல்லைன்னா கொடுத்ததுக்கு அப்புறம் பகை வந்துடும், பிளவு வந்துடும், அன்பு கடனை முறிக்கும். கடன் கொடுத்தா நான் ஆசீர்வாதமா இருப்பேன் அப்படின்னு நீ நினைச்சா கடன் கொடு. உனக்கு நல்ல மனசு இருந்தா கொடு, நல்ல மனசு இல்லைன்னா நீ கடன் கொடுக்காத. ஆனா நாம இறங்கணும், இரக்கம் உள்ளவர்களா இருக்கணும், தயவுள்ளவர்களா இருக்கணும், மனதுருக்கம் உள்ளவர்களா இருக்கணும். நாம் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் உதவி செய்கிறவர்களாக இருக்கும். வேதம் என்ன சொல்லுது? வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் உயர்த்தப்படும், கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். எத்தனை பேர் என் நீதி என்றைக்கும் நிற்கணும், என் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படணும். வாரி இறைக்கணும், வாரி வாரி இறைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். நம்மை கர்த்தர் சுரந்து வரப்பண்ண நீரூற்றே இல்லைனாலும் சிம்சோனுக்கு நீரூற்றை பிளக்க பண்ணினான். எந்த கோரின்றதான பேர் வச்சான், என் அக்கோர் இங்கிலீஷ்ல அப்படிதானே, அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்தான். நீர் என்னை காண்கிற தேவன், நீர் எனக்கு தண்ணீரை கொடுக்கிற தேவன். கையை உயர்த்தி அலறிய சொல்லுவான். வாய்ப்பே இல்லைங்க. அவன் சொல்றான், பெலிஸ்தியர்களை என் கையினால நான் சாதாரணமான மனுஷன் 1000 பெலிஸ்தியர்களை கொன்று போட்டு இப்போ யாரும் என்னை கொன்று போட முடியாத நிலையில தண்ணி இல்லாம சாகனம் ஆண்டவரே. பெலிஸ்தியர்கள் நடுவுல, விருத்த சேதனம் இல்லாத இந்த புறஜாதியார் நடுவுல நான் மடியணுமா அப்படின்னு கேட்டான் பாருங்க.
அவனுடைய ஜெபத்துக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது. தேவன் என்ன தெரியுமா பண்ணார்? அதே இடத்துல லேகியில ஒரு பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அங்கே இருந்து நீரூற்று சுரந்து ஓடி வந்தது. அந்த தண்ணீரை அள்ளி பருகினான். அவனை கர்த்தர் உயிர் பிழைக்க வைத்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நான் கஸ்பால் இருக்கும்போது அப்படிதான். சொப்பனத்துல 1, 2 பேர் தான் போய் சர்ச்சுக்கு வந்தாங்க. என் ஊழியம் முடிஞ்சிடுமா? இல்ல 1, 2 பேர் தான் கர்த்தருக்காக கடைசி வரைக்கும் நான் உபதேசம் கொடுக்கணுமா? அதுவே எனக்கு டவுட்டு. அடுத்த வாரம் ஏஞ்சலின் சிஸ்டர் வருவாங்களோ தெரியலையே. அடுத்த வாரம் சைமன் போலீஸ்கார் வருவாரோ வரமாட்டாரோ தெரியலையே. ஆண்டவரே, வந்தா உமக்கு ஸ்தோத்திரம், வரலனாலும் ஸ்தோத்திரம். ஏன் என்ன பார்த்து யார் வர முடியும்? ஆண்டவரே, எனக்கு போய் ஒரு ஊழியமா, எனக்கு போய் ஒரு விசுவாசியா, என்ன நானே பைத்தியம் பேசும் பார்த்தீங்களா? அப்படி பேசிக்கிறது. ஒரு நாள் இரவிலே சொப்பனத்தை கர்த்தர் கொடுத்தார். நான் நடந்து போகிற பாதையிலே ஊற்று ஆங்காங்கே புலந்து தண்ணீர் ஓடி வருது. இதுதான் கர்த்தர் கொடுக்கிற செழிப்பு. வனாந்திரத்திலே ஆண்டவர் ஆறுகளை ஓடி வர பண்ணுகிறது. எனக்கு கிடைச்ச தேசம், ஊழிய ஸ்தலம் வனாந்தரமா இருந்தாலும் அதிலே ஆறுகளை பொருளாதார ரீதியாகவும் சரி உனக்கு கொடுக்கிறத ஆவிக்குரியவர்களாய் நான் தருவேன். ஆவிக்குரியவர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சில உதவாக்கரைகள் எல்லாம் வந்து உட்காரும், சில பெரும் புள்ளிகளை போல வந்து உட்காரும். அதெல்லாம் இல்ல கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். செபிக்கிறவர்களும் ஆண்டுடைய வசனத்துக்காக ஏங்குகிறவர்களும் உபவாசிக்கிறவர்களும் கர்த்தருடைய வருகைக்காக ஏக்கம் கொள்ளுகிறவர்களும் இவர்கள் தான் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். அப்படிப்பட்டவங்களை சபையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னு நான் விசுவாசிக்கிறபடினாலதான் இந்த பிரசங்கத்தை சந்தோஷமா நான் பண்றேன். கையை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பிள்ளைகளே, எளியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும். இரக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதனாலதான் இரக்கம் உள்ளவர்களை பார்த்து, ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் உதவி செய்கிறவர்களை பார்த்து ஏற்கனவே இயேசு சொன்ன வசனத்தை வாசிச்சோம். மறுபடியும் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 25ஆம் அதிகாரத்துல 34வது வசனத்திலிருந்து வாசிங்க. தம்முடைய வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இப்ப சொல்றாரு பாத்தீங்களா? பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், என் தாகத்தை அவர் டோன் எப்படி இருக்குமோ தெரியாது. அந்த ராஜா பேசுற அந்த டோன், அவர் ஸ்லாங் எப்படி இருக்கும், அவர் எப்படிப்பட்ட தொனியில பேசுவாரோ தெரியாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு அதை சொல்றேன். நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். நான் தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அப்போ அந்நியனா நான் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீங்க. வஸ்திரம் இல்லாம இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்போ நீதிமான்களுக்கு புரியல, அவங்களுக்கு புரியல என்ன பேசுறாருன்னு. உடனே ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க, ஆண்டவரே, எப்பொழுது ஆண்டவரே நீங்க பசியா இருப்பதை நாங்க பார்த்து உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்போ நீங்க தண்ணி இல்லாம தாகம் உள்ளவரா இருக்கும் போது நாங்க பார்த்து உங்களுடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை நாங்கள் அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவர்களாய் பார்த்து உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது நீர் வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜாதி ராஜாவாகி இயேசு பிரதியுத்தரமா சொல்றாரு, மிகவும் அப்ப நம்ம கிட்ட உதவி கேட்கிறவன் யார் தெரியுமா? மிகவும் சிறியவர். இப்ப ஊழியக்காரனை எதுக்கு பிரசங்கம் பண்ண அனுப்பி இருக்கிறார் தெரியுமா?
வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண அவர் என்னை அனுப்பினார். அப்ப ஆவியானவர் என் மேல இருக்கிறதுனால நான் யாருக்கு பிரசங்கம் பண்றேன்? கொழுத்து போனவனுக்கு இல்ல, சிறுமைப்பட்டவனுக்கு. இங்க நான் ஒரு சிறுமைப்பட்டவனா வந்திருக்கிறேன் அப்படின்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு சுவிசேஷம், என்றால் நல்ல, விசேஷம் என்றால் செய்தி, நல்ல செய்தியை சொல்ல நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். யாருக்கு? சிறியவர்கள். இயேசு சொல்றாரு, மிகவும் சிறியவர்களாய் இருக்கிற இவர்களுக்கு, என் சகோதரர்களாகி இவர்களுக்கு ஒருவனுக்கு நீங்க எதை செய்தீங்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிற. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். அப்ப நான் சொல்றேன், நாம் செய்கிற உதவிகளை நாம் மறந்தாலும் கர்த்தர் ஒருபோதும் மறக்க. சில நேரத்துல நான் அவங்களுக்கு உதவி செய்தேனே, நான் இவங்களுக்கு நன்மை செஞ்சேனே, நான் இவங்களுக்கு ஆதரவா இருந்தேனே, இவங்களை தூக்கி விட்டேனே, இவங்களுடைய பசியை ஆற்றினேனே அப்படின்னு நம்ம நினைப்போம். எல்லாம் மறக்கப்பட்டு போயிற்றோ, யாரும் நினைக்கலையோ, யார் நினைக்கிறானோ நினைக்கலையோ, தேவன் அதை மறந்து விட அவர் அநீதி நிறைந்த தேவன் அல்ல. புரியலையா ஜூடா பிரதர்? இன்னும் எப்படி தான் நான் பிரசங்கம் பண்ணணும்? எனக்கு அவ்வளவுதான் முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? புரியுறவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் செய்கிற உதவிகளும் நன்மைகளும் தான தர்மங்களும் நாம் மறந்தாலும் அதை கர்த்தர் மறந்து விடுகிற தேவன் அல்ல. வேதத்துல அதை குறித்து நம்ம பார்த்தோம்னா, ஒரு கொர்நேலியு பாருங்க, அவன் என்ன செய்தான்? அவனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது அவன் என்ன செய்தான்? சோத்திரம். அந்த கொர்நேலியு அவன் ஜெபம் பண்ணுவது மாத்திரம் கிடையாது, மிகுந்த தான தருமங்களை அவன் செய்கிறவனாய் இருந்தான். அவனை கர்த்தர் நினைவு கூர்ந்தார் என்று அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல 1-2 வசனத்தை பார்க்கிறோம். இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்றதான பேர் உள்ள ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்துல இருந்தான். அவன் பத்தி வேதம் சொல்லுது, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இப்ப வாசிச்ச வசனம் எத்தனை பேருக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க? அவன் தேவ பக்தி உள்ளவன், தான் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்துல பயந்தவனா இருந்தான், மிகுதியான தான தர்மங்களை பண்ணான். நடந்தது என்ன தெரியுமா? நல்ல விளங்கி கொள்ளணும். அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். ஒரு நாள்ல அது நடந்தது. அந்த நாள் சீக்கிரமா வரும். நீங்க சொல்லலாம், நான் எப்பவுமே அதான் சகோதரர் சொன்னார் அங்க பிரசங்கத்துல, நல்ல பாயிண்ட். மோசஸ், ஜஸ்டின் மோசஸ் பாஸ்டர், அருமையான பாயிண்ட். ஆரம்பிக்கும் போதே நல்ல பாயிண்ட். என்ன பாயிண்ட்? அவருடைய கண் பார்வையில நீ இருந்தால் உன்னை பிழைக்க வைக்க கர்த்தர் வந்தார். அவருடைய நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன். ஆனா ஆண்டவருடைய பார்வை, ஆண்டவர் இயேசுவின் பார்வை படும் இடத்திலேயே பேதுரு நின்று கொண்டிருந்தபடினாலே அந்த பார்வை அவனை மாற்றி விட்டது. ஆனா யூதாஸ் தேவனுடைய பார்வைக்கு வெளியே போயிட்டான். அந்த பார்வைக்கு வெளியே போனதுனால என்ன நடந்தது? 4 கொண்டு தற்கொலை செய்து கொண்டான். அதனாலதான் சபையில எத்தனை போடு போட்டாலும், எத்தனை நீங்கள் வாங்கி கட்டினாலும் அது உங்களுடைய நன்மைக்காக தான். நான் பைத்தியக்காரன்ல சும்மா சொல்றதுக்கு, சும்மா அடிக்கிறதுக்கும், சும்மா திட்டுறதுக்கும். நான் சொல்றதான வசனத்தை சரியா சிலர் கவனிக்கலன்னா கடிந்து கொள்றேன், அவ்வளவுதான். ஆனா என் பார்வையை விட்டு என்னை அனுப்பி இருக்கிறார் அல்லவா கர்த்தர், அவருடைய பார்வையை விட்டு நீ வெளியே போகாத வரைக்கும் உன்னை உயிர்ப்பிக்க கர்த்தர் வல்லவராக. ஆனா வெளியே போயிட்டியோ, பிசாசு காலி பண்ணிடும். இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பார்வை விட்டு வெளியே போகாத. வெளியே மட்டும் போ, நீ செய்ய வேண்டியதை சீக்கிரம் போய் செய் அப்படின்னு அவர் பார்வையை விட்டு அவரே அனுப்பிட்டாரு. அப்படி யாரையும் நீ சபைக்கு வராத, நீ போயிடு அப்படின்னு தேவனுடைய பார்வையை விட்டு அனுப்ப ஊழியக்காரனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தவே கூடாது. ஊழியக்காரன் உன்னை பார்க்கும் போது மனதுருகணும். எத்தனை பேர் சொல்றது புரியுதா சகோதரி? புரியுதா சகோதரா? புரியுதா சைமன் பிரதர்? புரியுதா? அவரை பார்க்கும்போது என் ஜெபத்துல எப்பவெல்லாம் மனதுருகணும் அது வரைக்கும் அவருக்கு நல்லது.
என் இருதயம் கடினப்படக்கூடாது. வேற எதையும் நான் உங்ககிட்ட எதையும் கேட்கிற ஆள் கிடையாது. உங்க பணமோ சாப்பாடோ எனக்கு தேவை கிடையாது. என்னை அழைத்தவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். என்னை அனுப்பினவர் எனக்கு போஜனம் கொடுக்கிறார். நான் எதிர்பார்க்கிறதெல்லாம் நீ கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் இருக்கு. கர்த்தருடைய பார்வை விட்டு போக கூடாது. அப்ப பாருங்க, இவன் எப்பவுமே தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த ஜெபத்தோடு கூட நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனா அதை கர்த்தர் மறக்கல. ஒரு நாள் அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவனுக்கு தரிசனம். அந்த வசனத்தை இப்போ வாசிக்கலாம். 30வது வசனம், 31வது வசனம், 30, 30. உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஒருவன், கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் தான தர்மங்கள் தேவ சமூகத்திலே நினைத்தருளப்பட்ட. கையை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுவோம். இன்னும் கம்பீரமா ஒரு அலையிலேயே சொல்லுவோம். அப்ப நம்முடைய ஜெபங்கள் மாத்திரமல்ல, நம்முடைய தான தர்மங்களையும் கர்த்தர் நினைவு கூறுகிற தேவன். புரியலையா? ஜெபமே பண்ணிட்டு இருக்காத. அந்த ஜெபத்தோடு கூட 4 பேருக்கு நன்மை செய்யதான் உயிரோடவே இருக்கணும். நானே அனுபவிக்கிறதுக்கு இல்ல. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை திரும்பவும் கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? நானே அனுபவிக்க அல்ல. ஏன்னா ஒன்றுமில்லாத என்னை கர்த்தர் உயர்த்தி இன்றைக்கு என் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து நான் சாப்பிடவும் மீதம் எடுக்கும் கர்த்தர் உதவி செய்திருக்கும் போது நானே அனுபவிக்க அல்ல, மற்றவர்களுக்கும் கொடுக்க. நான் கொடுக்க கர்த்தர் எனக்கு தருகிறார். அது உங்க மூலமாவும் தருவாரு, வேற யார் மூலமாவும் தருவாரு. அப்படி கொடுக்கிறதெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். புரியுதா? உன் தருமங்கள், நீ செய்கிறதான தான தருமங்கள் தேவனுடைய சமூகத்தில் நினைவு கூறப்பட்டது. நம்முடைய தான தருமங்களை நினைவு கூறுகிறவர். ஜெபத்தை மாத்திரமல்ல, தான தருமங்களை நினைவு கூறுகிறவர். அதனாலதான் எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு 13ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இன்னும் கம்பீரமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க. பலினா ஸ்தோத்திர பலிதான் அப்படின்னு நினைக்காத. பலினா துதி பலிதான் அப்படின்னு நினைக்காத. ஆராதனை செய்வதுதான் அப்படின்னு நினைக்காத. காணிக்கையை கொடுப்பதான் நினைக்காத. மற்ற ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் தான தருமங்களை பண்ணுகிறோமே, அந்த பலிகளின் மேலும் தேவன் பிரியமா இருக்கிறார். உனக்கு என்ன கண் இல்ல, உனக்கு என்ன கால் கை இல்ல, நல்லா தானே இருக்கிற. அம்மான்னு வந்து கேட்கிற, நீ அதை சொல்லாத. அதை சொல்ல உனக்கு தகுதி கிடையாது. எச்சி கையில கூட காக்கா ஓட்டாதவங்க. ஏன்னா அந்த விரல்ல இருக்கிற சோறு கீழே விழுந்துரும். இதெல்லாம் நப்பி நாராயணசாமி கஞ்ச பிசினாரிங்க. அதிகமாய் கஞ்சத்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. பிசினித்தனம் பண்ணி வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. உங்க ஊழியக்காரனை பாருங்க, இறைக்க கர்த்தர் கிருபையை தந்திருக்கிறார். எனக்கு விருத்தியும் கர்த்தர் கொடுக்கிறார். கையை உயர்த்த இன்னும் கம்பீரமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க. எத்தனை பேரு என்னை கர்த்தர் விருத்தி அடைய வைக்கணும், என்னை கர்த்தர் பணக்காரனா மாற்றணும், என்னை கர்த்தர் கோடீஸ்வரனா மாற்றணும், என்னை கர்த்தர் லட்சாதிபதியா மாற்றணும். இது கூட நமக்கு தேவைதான். ஏன்னா நம்ம ராஜா வீட்டு பிள்ளைங்க. நம்ம கைகளின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும். பலிகளின் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கணும். என்ன பலி? நாம் ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் தான தர்மங்களை செய்தால் அந்த பலியின் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அப்ப தான தர்மங்களை செய்யணும், அந்நியர்களை உபசரிக்கணும், அதன் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறாரு. கர்த்தருக்கே அது நாம் கொடுக்கிறதுன ஒரு பலி என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் கர்த்தருக்கே கொடுக்கிறோமா அதை. அதனாலதான் வேதத்துல இன்னொரு வசனம் சொல்லுது. எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசி. அந்நியரை இவனுக்கு கொடுத்தா இவன் நன்றியா இருப்பானா? அவன் வாங்கிட்டு போயினே இருப்பான். இல்லாத நினைக்காத. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனால சிலருக்கு அவங்களே அறியாம தேவ தூதர்களையே உபசரித்தது உண்டு. கையை உயர்த்தி அலையிலேயே சொல்லுங்க. எத்தனை பேர் நான் தேவ தூதர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்?
எத்தனை பேருக்கு நான் தேவ தூதர்களை உபசரிக்கணும்? ஏழைகளுக்கு கொடுப்போம், எளியவர்களுக்கு கொடுப்போம். சோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மற்ற இல்லாதவர்களுக்கு நாம் கொடுப்போம். சோத்திரம். ஆனா ஒரு கண்டிஷன், ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், எளியவர்களுக்கு கொடுக்கிறேன், மிகுதியான தான தர்மங்களை பண்றேன், இலவச திருமணங்களை பண்ணி வைக்கிறேன், அன்னதானம் பண்றேன், ரத்த தானம் பண்றேன், எல்லாருக்கும் வாரி வாரி கொடுக்கிறேன்னு சொல்லி கொடுத்து கொண்டிருந்தாலும் ஒரு கண்டிஷன், கொர்நேலியு போல இருந்து கொண்டு நீ கொடுத்தா அது ஆசீர்வாதம். அப்ப கொர்நேலியு எப்படி இருந்து கொண்டு இருந்தான்? அதை மறுபடியும் கூட வாசிச்சா நமக்கு நல்லா இருக்கும். அப்போஸ்தலர் 10:2 வாசிங்க. அவன் தேவ பக்தி உள்ளவனும். இப்போ அரசியல்வாதிகள் கூட எவ்வளவு பேர் என்ன பண்றாங்க? ஏழைகளுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. எத்தனையோ பேர் கொடுக்குறாங்க. உடனே ஒரு செக் எழுதி கொடுத்துருது. ஐயா கிட்னி ப்ராப்ளம், ஐயா ஹார்ட் ப்ராப்ளம், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. ஐயோ ஐயோ, சில நடிகர்கள் எல்லாம் மனது உருகிடுவாங்க, உடனே ஒரு செக் போட்டு கொடுத்துருவாங்க. ஆனா அந்த செக் போட்டு கொடுக்கறதும், அப்படியெல்லாம் நீ தான தர்மங்களும் செய்யறதும், அது உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அவன் என்ன உன்னை வாழ்த்தலாம், அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை மறவாம இருப்பான். ஆனா கர்த்தர் உன்னை நினைக்கணும் அப்படின்னா, நீ முதலாவது நீ கொர்நேலியு போல இருந்து கொண்டு பிறகு நீ தான தர்மங்களை செய்யணும். அந்த கொர்நேலியு என்ன செய்தான்? தேவ பக்தி ஃபர்ஸ்ட் தகுதி அதுதான். தேவ பக்தி உள்ளவனும் நம்பர் 1. அடுத்தது, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்த. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். நாம் கற்றுக் கொடுப்போம் பிள்ளைகளுக்கு. ஜெரேமியாவை கூட்டிட்டு போறானா, கிரேஸை கூட்டிட்டு போறானா, அவங்க கிட்ட எப்பா அவங்க கேட்கறாங்கல்ல, அவங்களுக்கு இல்லப்பா, இந்த இதை எடுத்துட்டு போய் கொடு. கிரேஸ் இவங்கெல்லாம் என்ன தெரியுமா செய்வாங்க? அம்மா இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசுவை நம்புங்க, இயேசு உங்களுக்கு பரலோகத்துக்கு கொண்டு போவார், இந்த அம்மா இதை வச்சுக்குங்க அப்படின்னு எடுத்து போய் இயேசுவை முன்னிட்டு நாம் நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் மாத்திரமல்ல, புருஷன் மாத்திரமல்ல, மனைவி மாத்திரமல்ல, வீட்டில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ வீட்டார் அனைவரோடு கூட நாம் தேவனிடத்துல பயபக்தி உள்ளவர்களுமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் நல்லா விளங்கி கொள்ளணும். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணணும், தேவனிடத்துல பயபக்தி உள்ளவர்களா இருக்கணும், வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் என்ன பண்ணணும், அப்படி இருந்து கொண்டு இந்த 3 காரியங்களையும் செய்து பிறகு ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் கொடுப்போம் என்றால் அதை கர்த்தர் நினைவு கூறுவார். எத்தனை பேர் கர்த்தர் நினைவு கூறணும்? கம்பீரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் இடி முழக்கம் போற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை நம்பி நான் நன்மை செய்ய வேண்டும். அதை குறித்து தேவன் அவருடைய ஞாபக புஸ்தகத்திலே எழுதுவார். அப்ப ஆண்டவரிடத்துல என்ன இருக்குது? டைரி இருக்குது, ஞாபக புஸ்தகம். இதுதான் எனக்கு ஞாபக புஸ்தகம். எது? இப்ப நேற்று முழுவதும் தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து நான் அப்படியே வசனங்களை தியானித்தேன். என் தியானம் எல்லாம் டைரிக்கு கொண்டு வந்தேன். அப்ப இது என்னது? எனக்கு ஞாபக புஸ்தகம். அப்ப நேற்றைய தினத்துல அதற்கு முந்தா நாள்ல நான் தியானிக்கிற வசனங்களை ஜெபத்தோடு கூட, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். வெறும் வசனத்தையே கொண்டு வந்து போதிச்சா அது எடுக்காது. நான் என்ன செய்யணும்? தேவனை நோக்கி எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். என் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்துல பயபக்தி உள்ளவனா இருந்து வாரி இந்த ஏழைகளுக்கு இறைக்கணும். நீங்க எல்லாம் ஏழைகள். ஏழை யாரு? வசனத்தின்படி ஏழையானவன் தன்னை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறான். கர்த்தருக்கு ஒப்புவித்த ஏழைகள் எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க. எத்தனை பெரிய கோடீஸ்வரர்கள் சர்ச்சைக்கு வந்தாலும் தேவனுக்கு அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்துட்டா அவங்கதான் ஏழைகள். எத்தனை பெரிய பிச்சைக்காரன் சர்ச்சைக்கு வந்தாலும் கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கலன்னா அவன் கோடீஸ்வரன். அவன் பார்வையில சபையில வந்த கோடீஸ்வரன் எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க. இப்ப நான் சொன்ன வசனத்தை புரிந்து கொண்டு சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காதவன் கோடீஸ்வரன். அதனால்தான் இயேசு சொன்னார், நீதிமான்களை அல்லப்பா பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வேண்டேன். சில பேர் தன்னை நீதிமான நினைக்கிறானே, அவனை நான் கூப்பிட வரல, பரலோகத்துக்கு அவன் வேண்டாம். ஆனா யார் தான் ஒரு பாவி என்று சொல்றானோ அவனையே அழைக்க வேண்டும், மனம் திரும்புவதற்கு அழைக்க வேண்டும். எத்தனை பேர் நான் ஒரு பாவி, எத்தனை பேர் நான் ஒரு ஏழை? ஏழைகளுக்கு வாரி இறைக்கதான் என்ன கர்த்தர் அனுப்பி இருக்கிறார்.
சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணதான் கர்த்தர் என்ன அனுப்பி இருக்கிறார். தேவனிடத்துல நான் எப்போதும் ஜெபம் பண்ணணும். என் வீட்டார் அனைவரோடும் தேவனிடத்துல பயபக்தி உள்ளவனா இருக்கணும். பிறகு இந்த வசனத்தை கொண்டு வந்து தரணும். நீங்களும் கூட அப்படியே செய்யுங்க. கர்த்தர் அதை நினைவு கூறுவார். அதை குறித்து ஞாபக புஸ்தகத்துல எழுதுவார். மல்கியாவுல சொல்லப்பட்டிருக்கு 3ஆம் அதிகாரத்துல 16, 17 வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசும்போது அதை கர்த்தர் உற்று கவனிப்பார். துன்மார்க்கம் பேசுறதான வார்த்தைகள் எல்லாம் கேட்க அருவருப்பா இருக்கும். அந்த வார்த்தையை கர்த்தர் உற்று கேட்க மாட்டாரு. கர்த்தருக்கு பயந்த கர்த்தருடைய பிள்ளைங்க, என் ஊழியக்காரன், என் விசுவாசி இப்ப பேசுறாங்க, இப்ப ஜெபம் பண்றாங்க, ஒருவரோடு ஒருவர் இணைந்து வசனத்தை ஷேர் பண்றாங்க, சாட்சி சொல்றாங்க, பிரசங்கம் பண்றான் என் பிள்ளை, அதை கர்த்தர் உற்று கவனிப்பார். யாருக்காக? அந்த இடத்துல சொல்லப்படும் கர்த்தருடைய அந்த வசனத்தை வாசிங்க. பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும். இப்ப வந்துருச்சா? எங்க ஆரம்பிச்சோம்? அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்ப வருது வார்த்தை. அவருக்கு பயப்படுறது மட்டும் இல்ல, அவருடைய நாமத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வாராம்? ஞாபக புஸ்தகம் எழுதப்பட்டிருக்குது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்ற. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்ற. அவருடைய நாமத்தை தியானிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தையே சொல்றதல்ல, அது நல்லதுதான். நாள் முழுவதும் இயேசு 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 என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இன்பம் பெருகும், டவுட் இல்லை. அவரை பேரை சொல்றது இன்பம் தான். நாள் முழுவதும் இயேசு இயேசு என்று சொல்லுவது, மற்றவங்க கிட்ட பேசுறதெல்லாம் இன்பம் தான். ஆனா அதை பார்க்கல இன்பம் என்ன தெரியுமா? அவருடைய நாமத்தை தியானிக்கணும். அவருடைய நாமத்தை தியானிக்கணும்னா என்ன அர்த்தம்? அவருடைய வல்லமையை தியானிக்கணும், அவருடைய மனதுருக்கத்தை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய தயவை அதை தியானித்து நானும் அவரை போல மாறணும். அவர் எனக்கு எப்படி நன்மை செய்கிறாரோ, அவர் எனக்கு எப்படி மன்னித்தாரோ, நானும் மற்றவர்களுக்கு மன்னிக்கணும், நானும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும். அவர் தயால குணம் உள்ளவராய் இருக்கிறது போல, அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல. யாருக்கு இரக்கம் உள்ளவர்? நீதி உள்ளவர்கள் மேலும் அநியாயம் உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கர்த்தர் தமது சூரியனை உதிக்க பண்ணி மழையை கர்த்தர் வருஷிக்க பண்ணுகிறார். எவ்வளவு இரக்கம் உள்ள தேவன்! நாமும் அப்படிதான் இருக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். அந்த நாமத்தை நாம் தியானம் பண்ண வேண்டும். அப்படி அந்த நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக, அவரை போலவே வாழ வேண்டும் என்று பிரயாசப்படுகிறவர்களுக்காக, வாழுகிறவர்களுக்காக தேவன் அவர்களை குறித்து ஞாபக புஸ்தகத்தில் எழுதுவார். அதை குறித்து 17வது வசனத்துல என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர். எத்தனை பேர் நான் கர்த்தருடையவர்களாய் இருக்கணும்? எத்தனை பேர் நான் கர்த்தருடைய சம்பத்தா இருக்கணும்? அப்படின்னா அவருடைய நாமத்தை தியானிக்கணும். கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வேதம் தான் தேவனுடைய நாமம். புரிஞ்சிதவங்க எல்லாம் கையை உயர்த்த வேண்டும். அவருடைய நாமம் இயேசு. இயேசு யார்? தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை தான் இந்த வேதம். புரியலையா நான் சொல்றது? இந்த வேதம் தான் தேவனுடைய நாமம். அப்போ தேவனுடைய நாமத்தை தியானிக்கணும்னா அப்படியே நாம் வேத வசனங்களுக்குள்ள வரும்போது கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து, 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன். 1ஆம் சங்கீதம் 2-3 வசனத்தை வாசிங்க. இரவும் பகலும், டே அண்ட் நைட் அண்ட் டே ஃபுல்லா அவருடைய நாமத்துல, அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிறானா அந்த மனுஷனுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது, அவன் பாக்கியவான். எத்தனை பேர் நாம் பாக்கியவனா இருக்கணும்? சோட போனவனா இருக்கக்கூடாது, உதவாகரையா இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் பாக்கியம் உள்ளவங்களா இருக்கணும். பாக்கியவான் யார் தெரியுமா? இரவும் பகலும் இந்த வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியம். அதற்கு என்ன செய்யணும் தெரியுமா? அதற்கு என்ன செய்யணும் தெரியுமா? தேவ பிள்ளைகளே, 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. பாவிகளுடைய துன்மார்க்க, அந்த 3 கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு வரணும். துன்மார்க்கருடைய வழியில நடவாத, பாவிகளுடைய வழியில நில்லாத, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராத, இந்த 3ஐயும் விட்டு வெளியே வரணும்.
கையை உயர்த்தி அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க தான் இந்த வேதத்துல பிரியமா இருப்பாங்க. அப்ப வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து நம்பர் 1, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருப்பது நம்பர் 2. இந்த ரெண்டும் வரணும்னா ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது என்னன்னா, விட வேண்டியதை விட்டுறணும். யாரை விட்டுறணும்? அவன் உனக்கு ஆனவனா இருக்கலாம். ஐயோ அவன் இல்லைனா நான் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவன் துன்மார்க்கனா, அவன் பாவியா, அவன் பரியாசக்காரனா, அவன் வழியை விட்டு, அவன் ஆலோசனை விட்டு, அவன் இடத்தை விட்டு நீ பிரிஞ்சு விலகி வந்துட்டா, இந்த வேதத்துல இரவும் பகலும் நீ தியானமா இருந்தா நீ பாக்கியவா. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய். எத்தனை பேர் நான் செய்யறதெல்லாம் வாய்க்கணும்? எத்தனை பேர் நான் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கணும்? உன்னை பார்த்தாவே பட்ட மரம் போல தெரியக்கூடாது. உன்னை பார்த்தா செழிப்பா இருக்கணும். எத்தனை பேர் செழிப்பா இருக்கணும்? எத்தனை பேர் நான் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கணும்? எத்தனை பேர் நான் செய்வதெல்லாம் வாய்க்கணும்? அப்போ உதறி விட வேண்டியத, விட்டு விட வேண்டியத, தள்ளி விட வேண்டியத, அப்புறப்படுத்த வேண்டியத அப்புறப்படுத்திடு. வெறும் துன்மார்க்கன், பாவி, பரியாசக்காரன் மட்டும் நான் சொல்லல. உனக்குள்ள இருக்கிறதன பொல்லாத சுபாவங்களை, உனக்குள்ள இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத அந்த குணாதிசயங்களை, அந்த சுபாவங்களை நீ தள்ளிடு. அப்பதான் நீ வளர முடியும். அப்பதான் நீ செழிக்க முடியும். எத்தனை பேர் நான் செழிக்கணும்? எத்தனை பேர் நான் வளரணும்? அப்போ துன்மார்க்கன், பாவி, பரியாசக்காரன் அவனை விட்டு ஒதுங்கிறது மட்டும் கிடையாது, நமக்குள்ளவே ஒருத்தன் இருப்பான். கர்த்தருக்கு விரோதமா பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற துர் ஆலோசனைக்காரன் உனக்குள்ளிருந்து புறப்படும், உனக்குள்ளவே இருப்பான் ஒட்டிக்கிட்டு. அது இதெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு நான் போய் சேர்றதுக்கு தகுதி இல்லாத சுபாவம். ஆனா எனக்குள்ள ஒட்டி இருக்குது. சில செடி களைகட்டி வளர முடியாத அளவுக்கு பக்கத்திலே களைகள் இருக்கும். அந்த களையை கொத்தி அதை தோண்டி வேரோடு பிடிக்கிட்டா, ஆனா 2 நாள்ல பாருங்க செடி களைகட்டி வளரும். எத்தனை பேர் நான் சபையில களைகட்டி வளரணும், என் வாழ்க்கை களைகட்டி வளரணும், களையை எடுத்து துர்க்குணத்தை அகற்றிடு. ஆகவேதான் 1 பேதுருல அழகா 2ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு. சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறம் கூறுதல்களையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எப்போ நீ வளருவ, எப்போ நீ செழிப்ப, களை எடுத்துரு. உனக்குள் இருக்கிற சுபாவங்கள், துர்க்குணங்கள், சகல விதமான துர்க்குணங்கள், சகல விதமான கபடங்கள், வஞ்சகங்கள், பொறாமைகள், சகலவித புறம். மற்றவங்களை பத்தியே பேசாத. இன்னைக்கு நிறைய பேர் மற்றவன் பத்தி பேசியே தான் சந்தோஷத்தை இழந்து போறான். மற்றவனை பத்தி பேசாத, இயேசுவை பத்தி பேசு, கர்த்தரை பத்தி விவரித்து பேசு. புரியல? ஆமேன் எல்லாம் சுதி இறங்கி வரக்கூடாது. சும்மா கம்பீரமா ஆமேன்னு சொல்லணும். இடி முழக்கம் போல ஆமேன்னு சொல்லணும். இந்த கூட்டம் என்ன கூட்டம்? இது அல்லேலூயா கூட்டம், இது ஆர்ப்பரிக்கிற கூட்டம். ஆமென். இன்னும் கம்பீரமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தேவ பிள்ளைகளே, வேண்டாததை அகற்றிட்டா நீ வளருவ. இதையெல்லாம் ஒழித்து விட்டு சகல துர்க்குணம், சகல கபடம், வஞ்சகம், பொறாமை, சகலவித புறம் கூறுதல் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். இதுதான் தேவன் நமக்கு கொடுத்த கலங்கம் இல்லாத ஞானப்பால். வேதத்தை கையில எடுத்து காட்டுங்க. எத்தனை பேருக்குள்ள கலங்கம் இல்லாத ஞானப்பால் இருக்கு? எத்தனை பேருடைய கையில கலங்கம் இல்லாத ஞானப்பால் இருக்குது? இதுல கலங்கமே கிடையாது. இதுல நீ தியானமா இருக்கணும், இது மேல வாஞ்சியா இருக்கணும். அடுத்து சொல்றேன், முடிக்கிறேன். இந்த வேதத்தை நமக்கு கொடுத்த அதே தேவன் அவருடைய குமாரனாகி இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினாரே, அவர் யார் தெரியுமா? கலங்கம் இல்லாதவர். கலங்கம் இல்லாத ஞானப்பால் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிறது. அவர் மேல நீ வாஞ்சையா இருந்தார். சங்கீதம் 91 சங்கீதம் 14வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த. அப்ப நாமத்துல ஆரம்பிச்சு நாமத்துல முடியுது. பார்த்தீங்களா?
என் நாமத்தை அவன் அறிந்திருந்தால் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலம். அவர் அறிய வேண்டிய பிரகாரமா அறியணும். அவர் மேல வாஞ்சையா இருக்கணும். எத்தனை பேருக்கு விடுதலை வேணும்? விடுதலை வேணும்னா கர்த்தர் மேல வாஞ்சையா இருக்கணும். எத்தனை பேருக்கு உயர்வு வேணும்? உயர்வு வேணும்னா அவருடைய நாமத்துல தியானமா இருக்கணும். அவருடைய நாமம் வல்லமை உள்ளது. அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவங்க எல்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே எழுந்தது, அப்படியே எழுந்தது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன், பொறுத்துக்குங்க. கர்த்தர் இதை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார் நிச்சயமாய். இவ்வளவு நேரம் வசனத்தை கேட்ட உங்களை, உற்சாகமா இருந்த உங்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார்.